ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு பக்காவான ஃபேண்டசி ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன இந்த சென்டினல் அப்படிங்கிற சீரீஸோட முதல் சீசனை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தமா இதுல 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சிங்கிள் வீடியோவா தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்ப கதை என்னன்னா, ஒரு ராணுவ வீரனா இருக்கக்கூடிய ஹீரோ எதிர்பாராத விதமா பயங்கரமான காயமடைஞ்சு ஒரு சில மாதங்கள்ல சாகக்கூடிய ஒரு நிலைமை வருது. அப்பதான் சென்டினல்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகசிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பிரெஞ்சு ராணுவம் அவங்க ஹீரோ கிட்ட உன்னை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம், இதுல நீ சம்மதிச்சா நீ சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே டைம்ல ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா உனக்கு அதீத பவர்ஸ் கிடைக்கும்னு ஒரு டீல போடுவாங்க. உயிரை காப்பாத்திக்க ஹீரோ வேற வழி இல்லாம அந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதா இந்த சீரீஸோட மீதி கதை. உண்மையாவே உங்க நேரத்தை வீணடிக்காத ஒரு கதையா இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு, செக் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க அதோட லிங்க்கும் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்னொன்னு, நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, அதை என்னோட வாய்ஸாலேயே நான் உங்களுக்கு ரிப்ளைவாவும் கொடுக்குறேன். சரி வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சுல்ல, டக்குன்னு கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை காட்டுறாங்க. நம்ம எல்லாருக்குமே முதல் உலக போர் தெரியும் இல்லையா? எக்ஸாக்டா அந்த டைம்லைன் சீன் தான் இங்க பிளே ஆகுது. வருஷம் 1915. இந்த ஜெர்மன் படையை சேர்ந்தவங்க வடக்கு பிரான்ஸ் கூட யுத்தம் பண்ணி சில பல நாட்களுக்கு பிறகு அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. ஆனா சண்டையோட முடிவுல உயிர் தப்பிச்ச எதிரி நாட்டவர்களை சாகடிக்கலான்னு ஜெர்மன் சோல்ஜர்ஸும் வெப்பன்ஸோட வரும்போது சடனா மயக்கத்தை விட்டு ஒரு ஆளு கண்ண முடிக்கிறான். பேரு கேப்ரியல், நம்ம கதையோட ஹீரோ. எங்க அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிடுவோன்னு பயத்தோடயே தவழ்ந்து போகும்போது சடனா ஹீரோவை போலவே ஜெர்மன் சோல்ஜர் ஒருத்தன் கண்ண முழிச்சு இவனை பார்த்து கத்தலாம் ட்ரை பண்ணும்போது நம்மால் சும்மா இருப்பானா? உயிர் பயத்துல அந்த பயலோட வாயை கைய வச்சு மூடிட்டு அவனோட கத்தியவே எடுத்து படார்னு நெஞ்சில இறக்கிட்டான். ஆனா கொடுமைக்குன்னு இந்த விஷயத்த அங்க இருந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. கண்ணா பின்னான்னு ஹீரோவை பார்த்து சுட ஆரம்பிக்க உயிருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடும் போது நல்ல வேலையா கடவுள் புண்ணியத்துல இந்த பிரான்ஸை சேர்ந்த இன்னும் ஒரு சில போராளிகள் உயிரோட இருக்காங்க போல. சந்தோஷப்பட்ட நம்ம ஆளு என்ன சுற்றாதீங்க, நானும் உங்க ஆளுன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவான். அதே டைம்ல அவசரப்பட்டு தரையில செட் பண்ணி வச்சிருந்த கண்ணி வெடிகளை இவன் கவனிக்காம கால வச்சுட்டான். படார்னு வெடிச்ச வேகத்துக்கு ஹீரோ உடம்பு அப்படியே ஏர்ல பறகுது. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே பாரிஸோட அவுட்டர் ஏரியாவை காட்டுறாங்க. அதிகபட்சமா இங்க இருக்கக்கூடியது நாடோடிகளும் சிறு தொழில் பண்ணக்கூடிய மக்களும் தான். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு கிளப்புக்கு தாமஸ்னு ஒரு ஆள் வருவான். இங்க வரக்கூடிய பல பேரு சரக்குக்காக மட்டும் இங்க வரல, சர்க்கஸ் மாதிரியான ஒரு சில வித்தைகளையும் இந்த தாமஸ் தன்னோட வளர்ப்பு பொண்ணான மரியா மூலமா பண்ணிட்டு இருக்கான். அதனாலேயே இந்த மக்களுக்கு ஆர்வம் அதிகம். அதுக்கப்புறம் இவன் தான் அறைக்கு வரும்போது அங்க க்ரூக்கர் அப்படின்னு ஒரு ஜெர்மனை சேர்ந்த உளவாளி உட்கார்ந்துருக்கான். ஏலே தாமஸ், உனக்கு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் அந்த லேப் பத்தியும் சரி அங்க நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை பத்தியும் சரி எனக்கு எந்த ஒரு தகவலையும் கொடுக்கல. இத பாருங்க சார், என் பொண்ணுக்கு ஒருத்தர் மைண்டுக்குள்ள போயிட்டு அவங்க பாக்குற விஷயத்த இவளாலையும் பார்க்க முடியும். இப்ப கொஞ்ச நாளாவே அவ மனசளவுல ரொம்ப பவர்ஸ்ல கம்மியா இருக்கா. அதனாலதான் எங்களால எதையும் பண்ண முடியல. ஆஹா, இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு அந்த டாக்டர் வரக்கூடிய எக்ஸாக்டான ஷிஃப்டோட டைம் தேவை. சோ உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள எனக்கு அந்த லேபம் அங்க எத்தனை மணிக்கு இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து போறாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு தேவை. இப்படி எல்லாம் மிரட்ட மாதிரி பேசிட்டு குரூக்கர் அங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மருத்துவமனையில ஒரு பக்க கால் உடைஞ்சு போச்சு, மறுபக்க கை உடைஞ்சு போச்சு, உள்ளுறுப்புல நிறைய பாகங்கள் காயம் அடைஞ்சிருக்கு. அது மட்டுமா ஒரு பக்க மூஞ்சு ஃபுல்லாவே செதஞ்சு போயிருச்சு. பேருக்குன்னு இந்த பயலுக்கு உயிர் ஒண்ணு இருக்கு. அப்ப உள்ள வந்த டாக்டர் வில்லம், தற்போதைக்கு உன்னோட உடல்நிலை ஓரளவுக்கு நலமா இருக்கு சார். நான் என்னோட பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், கவலைப்படாத, அவங்களுக்கு ஏற்கனவே செய்தி அனுப்பியாச்சு. இப்போதைக்கு நம்மால் இருக்கக்கூடியது அராஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வடக்கு பிரான்ஸோட எல்லை பகுதி. நிக்க கூட தெம்பில்லாம படார்னு ஹீரோ அதே இடத்துல மயங்கி விழ அன்னைக்கு நைட் ஆகுது. ராணுவத்தை சேர்ந்த ஒரு கார் கேம்புக்குள்ள வருது. வண்டியை விட்டு இறங்கக்கூடிய ஒரு லேடி. இந்த அம்மா ஒரு சயின்டிஸ்ட். பேரை நம்ம ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஹீரோ போலவே போர்ல பாதிக்கப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க உடம்புல ஒரு சின்ன இன்ஜெக்ஷனை போட்டு விடுவா. டக டகன்னு அவனுங்க உடம்பு அப்படியே அதிர ஆரம்பிக்குது. இத நல்லா கண்ண முடிச்சு ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். அடுத்து இவங்கிட்ட வரும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? தம்பி பயப்படாத,
பயப்படாத, இது வெறும் சோதனை மட்டும்தான். சரி ஏதோ சொல்றாங்களேன்னு ஹீரோவும் அவங்க போடக்கூடிய ஊசியை போடும்போது அடுத்த செகண்டே நல்லா இருந்த பயலோட கண்ணு கருப்பு நிறமா மாறி போகுது. மிரண்டு போன கேடி பொண்ணும், கேர்னல் இந்த பையன் உடம்பு நம்ம மருந்தை ஏத்துக்குது அப்படின்னா நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போலான்னு ஒரு ட்ரக்ல நம்ம ஹீரோவையும் இன்னொருத்தனையும் ஏத்திக்கிட்டு டாக்டர் வில் கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து பாரிஸோட அவுட்டர் ஏரியாவை காட்டுறாங்க. இத ஷார்ட்டா டவுன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியா சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி ஒரு துப்பாக்கியில ஃபுல்லா தோட்டாக்களை லோட் பண்ணிட்டு என்னால உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும், முடிஞ்சா அதை தடுத்து பாருங்கன்னு ஒரு தாடிக்காரன் கையில கண்ணை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை கண்ட்ரோல் பண்ணி துப்பாக்கிய தலைக்கு கொண்டு போறா. 3 2 1ன்னு சொல்லிட்டு அவனை ட்ரிகரை கூட அழுத்த வச்சிருவா. சோழி முடிஞ்சோன்னு கேட்டா துப்பாக்கி வேலை செய்யல. ஒரு நிமிஷம் மொத்த பேரும் மிரண்டு போயிடுவாங்க. அப்பதான் அந்த பிள்ளை தாடிக்காரனையும் கிஸ் பண்ணி அவன் வாய்க்குள்ள இருந்து அந்த தோட்டா விடுகிறா. மொத்த பேரும் ஆறாவரமா பாராட்டுறாங்க. இப்ப தெரியுதா ஏன் இங்க இவ்வளவு பேர் வராங்கன்னு? ஆக்சுவலா இதே கிளப்புக்குள்ள ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனை தான் இந்த மரியா ரகசியமா காதலிக்கிறா. அடுத்து ட்ரக்ல போயிட்டு இருக்க ஹீரோ இந்த ஜெர்மன்ஸுக்கெல்லாம் சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான லேபுக்கு வராங்க. ஹீரோ கூடயே இன்னொரு ஆளையும் கூட்டு வந்திருப்பாங்க. அவனோட முகத்தை நம்மளால நல்லா பார்த்து வச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ பாக்குறதுக்கு மசாரிக் அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வருவாரு. சந்தேகத்துல ஹீரோவும், நீங்க யாரு, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தம்பி நீ கேக்குற எல்லாம் ஓகே தான், ஆனா உடல் அளவுல நீ ரொம்ப வீக்கா இருக்க, முதல்ல ரெஸ்ட் எடு, அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட மனைவி லூனாவை காட்டுறாங்க. ஒரு சின்ன பத்திரிகை ஆபீஸ்ல மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஓனர் பையனும், இந்த பாருமா எப்ப இந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் நம்ம பாரிஸை தாக்க போறாங்கன்னு தெரியாது, ஒருவேளை உயிர் மேல பயம் இருந்தா நீயும் இந்த ஊரை விட்டு கிளம்பிட. இல்ல சார் என்னால அப்படி பண்ண முடியாது, என்னோட கணவர் போருக்கு போயிருக்காரு, அவருக்காக நான் காத்திருக்கணும். சரிமா அப்புறம் உன்னோட இஷ்டம். அடுத்து இந்த பக்கத்துல நம்ம மரியாவை காட்டுறாங்க. தாமஸ் ஒரு சயின்டிஸ்டோட போட்டோவை கையில காட்டி, இந்த பாருமா நீ இந்த போட்டோல இருக்க ஆளை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க எங்க இருக்காங்க, அந்த இடத்தோட லொகேஷன், ப்ளூ பிரிண்ட், அப்புறம் யார் யாரு எந்தெந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து போறாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் வேணும். ஒரு தயக்கத்தோடயே மரியாவும் சரின்னு சம்மதிக்கிறா. ஒரு பக்கம் தாமஸ் இந்த இடத்த விட்டு கிளம்ப, இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தை கேக்குறான். இப்ப இவன் இருக்கக்கூடிய இடமே என்னன்னு தெரியல. சோ ஒரு பயத்துல அங்க இருக்கக்கூடிய தமத்தோண்டு கம்பியை வச்சு அவ்வளவு பெரிய இரும்பு கதவையை திறந்துட்டு பொறுமையா வெளியில வந்தவன் சத்தத்தை ஃபாலோ பண்ணி நடந்து போகும்போது சடனா சோல்ஜர்ஸ் எல்லாம் அறைக்குள்ள இருந்த ஹீரோ தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு கத்தும் போது, ஆத்தாடி என்னடா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு பயத்துல ஹீரோவும் பக்கத்துல இருக்க அறைக்குள்ள ஒளிஞ்சுப்பா. அப்பதான் எதிர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூட ட்ரக்ல ஒரு ஆள் வந்திருப்பாளையா, அந்த பயலுக்கு கருப்பு நிறத்துல ரத்தமெல்லாம் வந்திருக்கு, கூடவே நெத்தியில துப்பாக்கி வச்சு சுட்டு அவன் ஜோலியை முடிஞ்சிருக்காங்க. இங்க என்ன ஆச்சுன்னு புரியறதுக்குள்ளேயே அங்க வந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோவை மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. அடுத்து மரியாவை காட்டுறாங்க. தாமஸ் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டு போன அந்த சயின்டிஸ்டோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு இவ தனக்குள்ள இருக்க அந்த மைண்ட் கண்ட்ரோல் பவரை பயன்படுத்துவா. அடுத்த செகண்டே போட்டோல இருக்க ஆளு மரியாவோட கண்ட்ரோல்குள்ள வந்துட்டான். அவன் பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் இவளாலையும் பார்க்க முடியுது. பொறுமையா நடக்க வச்சு சுவர்கள்ல இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு மரியாவும் இங்க அத படமா வரைஞ்சிட்டு இருக்கா. கடைசியா இந்த லேப்ல வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட்னு அவங்க எல்லாருமே எப்ப என்ன டைமுக்கு வருவாங்கன்னு அதையும் நோட் பண்ணி வச்சுப்பா. உண்மையை சொல்ல போனா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறது இவ கண்ட்ரோல் பண்ண அந்த சயின்டிஸ்டுக்கு தெரியாது. அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவ தான் குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கா. கவலைப்படாத, அப்பா உன்னை சீக்கிரம் பார்க்க வருவாருன்னு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இவளோட ஆன்டி உள்ள போந்து, ஏமா நம்ம கேப்ரியல் பத்தி இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே, உனக்கு எதுவும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு சரின்னு ஹீரோயினும் வழக்கம் போல வேலைக்காக கிளம்புறாங்க. அதே டைம்ல சீன் இப்ப ஹீரோ பக்கமா போகுது. அவனுக்கு ஏற்கனவே காயப்பட்டிருக்கும் இல்லையா, அதனால எக்கச்சக்கமான ரத்த போக்கு இன்னும் போயிட்டே தான் இருக்கு. அப்பதான் இவனை பாக்குறதுக்கு இந்த இடத்தோட கேர்னல் வருவாரு. ஏற்கனவே பயந்து போன ஹீரோவும், நேத்து நைட்டு ட்ரக்ல என் கூட வந்த இன்னொரு ஆளு ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கான், அவனோட உருவம் நான் பார்த்த மாதிரி இல்ல, மொத்தமாவே மாறி போயிருக்கு, நீங்க அவனை என்ன பண்ணீங்க? பதிலுக்கு கேர்னலும், இந்த பாரு தம்பி சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். இந்த லேப் பிரெஞ்சும் பிரான்சும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரகசிய ஆராய்ச்சிக்காக ரெடி பண்ணாங்க. அதுக்கு நாங்க வச்சிருக்க பேரு சென்டினல். உண்மையை சொல்ல போனா உனக்கு ஏற்பட்ட காயங்களால சில வருஷங்களுக்கு அப்புறமா நீ கண்டிப்பா இறந்து போயிடுவ. அதுவும் இந்த கோரமான முகத்தோட உன் பொண்டாட்டிய பார்த்தன் வைய, அது நல்லா இருக்குமா என்ன? ஆனா நீ மனசு வச்சா நாங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சீரமோட உதவியால உடஞ்சு போன உன் காலையும் சரி, சிதஞ்சு போன உன் உடல் உறுப்புகளையும் சரி, ஏன் அருவருப்பான உன் முகத்தை கூட அது சரி பண்ண முடியும். திரும்ப வரும்போது உனக்கு அசுர பலம் கிடைக்கும். அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்கும்போது, மத்த சூப்பர் ஹியூமன்ஸோட சோல்ஜர் படையில உன்னையும் சேர்த்துருவோம். ஆனா நல்லா யோசிச்சுக்கோ, இதுல உயிர் போறதுக்கான ஆபத்தும் அதிகமா இருக்கு. நம்மால ரொம்ப கேஷுவலா எப்படி இருந்தாலும் சில மாதங்களுக்கு அப்புறமா நான் சாகத்தான் போறேன், அதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாகிறது நல்லதுன்னு இவன் அந்த ஆராய்ச்சிக்கு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் நம்மால ஒரு பெட்ல கட்டி போட்டு நகரவே முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. இந்த சயின்டிஸ்டுகள்லாம் ஹெட் மசாரிக் அப்படிங்கிற இந்த ஒரு ஆள் தான். கூடவே நம்ம கேடி பொண்ணு இங்கதான் இருக்கா. முதல்ல இவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த ஸ்பெஷலான சீரம் எடுத்து உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல ஹீரோவோட இதய துடிப்பு அதிகமாகுது, பிளட் பிரஷரும் அதே மாதிரிதான் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. வைப்ரேஷன்ல துடிக்க ஆரம்பிக்கிறான். உடம்புல கருப்பு நிறத்துல நரம்புகள் அப்படியே பாய ஆரம்பிக்குது. கேர்னல் உள்ள பூந்து, அவ்வளவுதான்
இது வேலைக்காகாது, நீங்க அவன் கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வேகத்துல மசாரிக் கையில கன் எடுத்துருவாரு. ஆனா கொடுமையை பாருங்க, சுடுறதுக்குள்ளேயே நம்மால பேச்சு மூச்சு இல்லாம தொப்புடு விழுந்துட்டான். செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு பல்ஸே இல்ல. என்ன இது, பொதுவா ஆராய்ச்சியில பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் ரத்த வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் தானே இறந்து போவாங்க. இது என்னடா புதுசா இருக்குதுன்னு இவங்களுக்கு ஒரு மண்ட குழப்பம். சடனா அதே டைம்ல இவங்களோட சீக்கிரட்டான லேபுக்குள்ள 10-15 ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் கையில நெருப்பு கண்ணோடையும் விதவிதமான துப்பாக்கிகளோட வந்துட்டாங்க. டாக்டர்ஸ் சோல்ஜர்ஸ்னு ஒருத்தர் கூட விடல. கிடைக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளுவாங்க. நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. இவங்களோட பேக்கப் டீம் இங்க வரதுக்குள்ள மொத்தத்தையும் அழிச்சிட்டு கிளம்பணும். அந்த டாக்டர் மசாரிக் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடின்னு நான் ஆளுங்க கிட்ட இந்த எதிரி நாட்டை சேர்ந்தவன் பேசிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல கர்னல் இங்க இருக்கக்கூடிய லாக்கர்ல இருந்து அட்லஸ் அப்படின்னு ஒரு சீக்கிரட்டான ஃபைல மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து திருட்டுத்தனமா பங்கர் வழியா ஓட பாக்குறான். இதுல கொடுமை என்னன்னா, சோல்ஜர்ஸ் இந்த பயிலுங்க கொண்டானுங்க. தப்பிக்க பார்த்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதுல இந்த மசாரிக் உட்பட எல்லாத்தையுமே நெருப்ப வச்சு எரிச்சிட்டாங்க. எஸ்கேப் ஆனது இந்த கர்னல் மட்டும் தான். சரி, நம்ம கேடி பொண்ணு எங்கடா போனான்னு பார்த்தா அவளுக்கு இந்த துப்பாக்கி சூடுனாவே பயங்க. சோ ஹீரோ இருக்கக்கூடிய அந்த பெட் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. நேரத்துக்குன்னு அங்க ஒரு சோல்ஜரும் கையில கன்னோட வருவான். ஆல்ரெடி பெட்ல இருக்க ஹீரோவை பார்த்துட்டு சந்தேகத்துல இவன் இறந்து போயிட்டானான்னு கத்திய வச்சு குத்தி பாக்குறான். உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. அப்பாடான்னு பெருமூச்சு விடும்போது படார்னு இறந்து போனதா நினைச்ச ஹீரோ திடீர்னு கண்ணை முடிச்சுட்டான். அவனை பாருங்க, கண்ணெல்லாம் முழுசா கருப்பா மாறி போச்சு. சோல்ஜரோட கழுத்தையே பிச்சு போட்டாங்க. கேடி பொண்ணு மரண பயத்துல அங்கேயே ஒதுங்கிட்டா. சவுண்ட கேட்டு மத்த சோல்ஜர்ஸும் உள்ள வருவாங்க. இறந்து போயிருக்க சோல்ஜரை பார்த்துட்டு எவன் பார்த்த வேலைடா இதுன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது அப்ப சத்தமே போடாம பின்னாடி வந்த ஹீரோ இரும்பு கேடயங்களை மாட்டியிருந்த அந்த எதிரிகள் மேல இவனோட தாக்குதல் ஆரம்பிக்கிறான். அட்டி ஒண்ணும் பேய் கணக்கா இருக்கு. அவனுங்களும் துப்பாக்கியால சுடுவாங்க. ஆனா தோட்டாக்கள் உடம்புல பட்டா கூட அவனுக்கு எதுவுமே ஆகல. கெடாமடு கணக்கா அங்க இருக்கிற தூண்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கிற அளவுக்கு இவனுக்கு அசுர பலம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸோட கதையை முடிக்க கேடி பொண்ணு இவங்கிட்ட பேசலாமேன்னு கிட்ட வரும்போது துளி கூட யோசிக்காம இவளோட கழுத்தையும் பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். ஏலே என்ன விட்டுரு, நான் கெட்டவ கிடையாது, உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு சொல்லும் போது சடனா அப்பதான் ஹீரோவோட கண்களே நார்மல் ஆகுது. இவ்வளவு நேரமா நடந்த எதுவுமே ஹீரோவோட கட்டுப்பாட்டிலேயே நடக்கல. மிரண்டு போன ஹீரோவும் படார்னு மயங்கி போக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸும் ஓடி போன கர்னலும் திரும்ப வந்துட்டான். ஆராய்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மசாரிக் வேற இறந்து போயிட்டாருன்னு புள்ளையாண்டானுக்கு வருத்தம். அதுக்கப்புறம் கேடி பொண்ணுகிட்ட இப்ப ஹீரோ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது பரவாயில்ல, அவனோட செல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, நினைக்கிறத விட வேகமாவே காயங்கள் குணமாகுது. அப்புறம் இன்னொன்னு, அடிக்கடி தான் மனைவி குழந்தைகிட்ட பேசணும்னு சொன்னா இதுக்கு நம்ம என்ன பண்றது, கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன்னு கர்னல் அங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்த சீன்லயே ஹீரோயினோட ஆபீஸ்க்கு ஒரு சோல்ஜர் வந்திருக்காரு. கையில நம்ம ஹீரோ இறந்து போயிட்டதா ஒரு லெட்டரை கொண்டு வந்திருப்பாரு. அதாவது அராஸ் அப்படிங்கிற லொகேஷன்ல நம்ம ஹீரோ சண்டைக்கு போகும்போது குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டாங்கிறது தான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கோம். ஒரு பக்கம் ஹீரோயின் இதை பார்த்து அழ ஆரம்பிக்க, அதே டைம்ல தூக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. புள்ளையாண்டானுக்கு ஒரு சின்ன இல்யூஷன், அதுல இரும்பு கேடயங்களை மாட்டின ஒரு பயங்கரமான போர் வீரன். அவனோட முகத்தை தெளிவா காட்டல, ஆனா ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த மாதிரி என்ன போல ஒருத்த நாடி வந்திருக்க, கூடிய சீக்கிரமே நீ என்னோட டீம்லயும் சேர போறன்னு ஒரு கொடூரமான வாய்ஸ்ல பேசும்போது படார்னு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். பார்த்தா இவனோட கண்கள் கருப்பா மாறி போயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெரிய குழப்பமே, நம்ம ஹீரோ பார்த்த கவச வீரன் வெறும் கற்பனையா இல்ல நிஜமான ஒரு ஆளா? அப்படி ஒருவேளை நிஜமா இருந்தா எதுக்காக நம்ம ஹீரோவோட இல்யூஷனுக்குள்ள அவன் வரணும்? இந்த மாதிரி நூத்துக்கணக்கான கேள்வி நமக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணா சீன் அப்படியே ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு போகுது. இங்க இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோ இல்யூஷன்ல பார்த்த அந்த கவச வீரனும் இருக்கான். வந்த எதிரி நாட்டோட கர்னலும் தளபதி அவங்களோட சீக்ரெட் லேப நம்ம டீமை வச்சு அடிச்சாச்சு. முக்கியமான ஆளான மசாரிக்கையும் சோழியும் பிடிச்சு விட்டாச்சு. ஆனா நம்ம ஆளுங்க நிறைய பேர் இதுல இறந்து போயிருக்காங்க. ஏன்னா புது சென்டினல அவங்க உருவாக்கி இருக்காங்க. கவச வீரன் சிரிச்சுக்கிட்டு எனக்கு அது ஏற்கனவே தெரியுங்கிறான். கூடிய சீக்கிரமே நம்மளோட திறமை என்னோட பலம் என்னங்கறத அந்த பிரெஞ்சு பீப்புளுக்கு நான் தெரியப்படுத்துவேன்னு வில்ல ஒரு பக்கத்துல டைலாக் பேசிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீன்ல கர்னல் இப்ப ஜெனரல பார்க்க வந்திருக்காரு. இந்த மாதிரி லேப்ல நடந்த அந்த தாக்குதலை பத்தி பேசும்போது பதிலுக்கு அவரும், இந்த பாரு, இதுக்கெல்லாம் காரணம் குரூக்கர் அப்படிங்கிற ஒரு உளவாளி. அவன் வெளிப்புற நகரங்கள்ல எங்கேயோ பதுங்கி இருக்காங்கிற தகவல் வந்திருக்கு, விசாரிக்க சொல்லிருக்கேன். குரூக்கரோட லொகேஷன் கிடைச்சதுமே நம்ம ஸ்பெஷல் டீம், அதாவது சென்டினல்ஸ் அனுப்பி அவனை உயிரோட கொண்டு வான்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அதை விட முக்கியமா இப்ப பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சி, அதை என்ன பண்றது? பதிலுக்கு கர்னலும், சார் கவலையே பட வேணாம், மசாரிக்கு இறந்து போனாலும் சரி அவர் ஆராய்ச்சி எப்படி பண்ணுவாரு, அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு எங்க லேப்ல இருக்க இன்னொரு பொண்ணு பக்கத்துல இருந்தே பாத்துருக்கா. கண்டிப்பா அவளோட
உதவியால ஆராய்ச்சியை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஆனா என்ன, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லும் போது ஜெனரலும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அடுத்து மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் ரொம்பவே சீக்கிரமா கியூர் ஆகுது. ஹீரோவோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கும் போது பதிலுக்கு நம்மால, ஆமா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க, நேத்து சண்டை போடும் போது அங்க என்ன ஆச்சுங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்ல, உங்களோட ஆராய்ச்சியால சில பல மக்கள் இறந்து போறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கில்ட்டாவே இல்லையா, மன்னிச்சிருங்க, இது எதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா இது எல்லாத்தையும் நடத்தக்கூடியது கர்னல் அப்புறம் அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஜெனரல் தான். இதான் இனிமே உங்க புது யூனிஃபார்ம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, முதல்ல என் மனைவி குழந்தைய பார்க்கணும், அதுக்கு நீங்க கர்னலை பார்த்து நேரா தான் பேசியாகணும். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தவ தன் புருஷனை பத்தின ஞாபகத்தை இவளால மறக்க முடியல. சரி கணவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவரோட உடம்பையாச்சும் பார்க்கணுமே, அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு அராசுல இருக்க, அதாவது ஹீரோவை முதல்ல ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருப்பாங்கல்ல, எக்ஸாக்டா அந்த இடத்துக்கு கால் பண்ணி பேச பாக்குறா. ஆனா ஒரு பய கூட காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடுப்பானவ நேரா தன்னோட தலைவரை பார்த்து, இங்க பாருங்க, நம்ம ரிப்போர்ட்டர் சைட்ல இருந்து முக்கியமான ஆளுங்க போர்க்களத்துக்கு போயிட்டு அங்க இன்டர்வியூ எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சோ தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு நீங்க ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுத்தா போதும், என் புருஷனை பாக்குற சாகல நான் ரிப்போர்ட்டரா போயிட்டு வந்துருவேன். ஏமா நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, நியூஸ் பேப்பர்ல உனக்கு வெறும் கரெக்ஷன் பண்ற வேலை மட்டும் தான் இருக்கு, அப்படிப்பட்டவளை நான் வாரிசுனுக்கு அனுப்ப முடியுமா என்ன, நீ ரிப்போர்ட்டரே கிடையாது. சரி எல்லாம் ஓகே தான், ஆனா என்னோட வீட்டுக்காரி இறந்து போயிட்டாரே, அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவரோட உடம்பையாச்சும் பார்க்கணும். இந்த பாரு, உன்னோட காரணங்களை நான் மதிக்கிறேன், ஆனா அதே டைம்ல இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் என்னால மீற முடியாது. அட போயா அறப்பைத்தியம் திட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கத்துல மரியாவை பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா ஜான் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்பதான் பேச்சு வாக்கல, இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு நீ இதே இடத்துல மாட்டி இருக்க முடியாது, உன்னோட வளர்ப்பு அப்பா உன்னோட பவர்ஸ தப்பான முறையில பயன்படுத்துறான், அது உனக்கு தெரியுதா இல்லையா, எல்லாம் புரியுது, ஆனா இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, கவலைப்படாத, அதுக்குதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கொஞ்சம் டைம் கொடு, நமக்குன்னு ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்கிட்டு இந்த நாட்டை விட்டே கிளம்பிடலான்னு ஒரு பிளான போடுவாங்க. அப்ப யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்க ஜன்னல் வழியா ஜான் எஸ்கேப் ஆயிடுவான். மரியாவும் கேஷுவலா கதவை திறக்கும் போது வந்த ஆளு, எனக்கு தெரியும் இப்ப ஜான் தானே இங்க வந்துட்டு போனான்னு ரொம்ப அக்யூரேட்டாவே கண்டுபிடிச்சிருவாங்க. கட் பண்ண அடுத்து ஹீரோவை காட்டுவாங்க. நேரா கர்னல் கிட்ட வந்தவ, இந்த மாதிரி என் மனைவி குழந்தைய பாக்கணும்னு சொல்லும் போது, மன்னிச்சிரு, இனிமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யோ என்ன பேசிட்டு இருக்க, நீ எப்பெல்லாம் சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி புள்ள என்ன நினைச்சு கவலைப்படுவாங்க. இங்க பாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இது ஒரு சீக்கிரட்டான லேப், அரசாங்கத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் இன்னொன்னு, ஏற்கனவே உன் மனைவி கிட்ட நீ இறந்து போயிட்டேங்கிற செய்தியை கொடுத்தாச்சு, இந்த டைம்ல போயிட்டு நான் உயிரோட இருக்கேன், சென்டினல்ஸ் அப்படிங்கிற டீம்ல இருக்கேன்னு சொன்னேன் வை, கண்டிப்பா இந்த விஷயம் காட்டு தீயா எதிரிகள் மத்தியில பரவ ஆரம்பிக்கும், அது உன்னோட உயிருக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்தோட உயிருக்கும் ஆபத்து. கோவத்துல ஹீரோவும், இல்ல நீ என்ன ஏமாத்த பாக்குற, இதுக்காக நான் இங்க வரல, ஒருவேளை நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொன்னா உங்ககிட்ட சொல்லாம தப்பிச்சா அப்ப உங்களால என்ன பண்ண முடியும், தம்பி தப்பிக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, இது ஒரு பொட்டல் காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய லேப், ஓடி தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு உனக்கு சில நாட்கள் ஆகும், இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அத்து மீறி தப்பிக்க நினைச்சா யோசிக்காம நாங்க உங்களோட சோழியம் முடிச்சு விட்டுருவோம், சோ ஒழுங்கா போயிட்டு வேலையை பாருன்னு மிரட்டும் போது ஹீரோவுக்கு வேற வழி இல்ல, கடுப்புல சென்டினல்ஸோட காஸ்டியூம் மாட்டிக்கிட்டு இவன் ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரக்ல கிளம்புறான். அடுத்து லேப்ல இருக்கக்கூடிய கேடி பொண்ண காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா பொதுவா இவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த சீரம் இருக்குல்ல, அதை யாராவது பயன்படுத்தும் போது ஒரு சிலருக்கு அந்த சீரம் அடாப்ட் ஆகும், ஒரு சிலரை அது காயப்படுத்தி மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுரும். இப்ப இந்த அடாப்ட் ஆகக்கூடிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் டெம்பரவரி, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு பயங்கரமான பலத்தை கொடுக்கும், சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டா கூட அது அந்த மருந்து உடம்புல இருக்க வரைக்கும் காயத்தையும் குணப்படுத்தும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோவோட ரத்த செல்கள் இருக்கு இல்லையா, அது அந்த சீரமையே கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள உரிய ஆரம்பிக்குது. அதை விட முக்கியமா மத்த எந்த சென்டினல்ஸையும் விட ஹீரோக்குள்ள பவர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரியும் தெரியுது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்ன பார்த்ததே கிடையாதுன்னு கேடி பொண்ணு மிரண்டு போறாங்க. அடுத்து டவுன்ல இருக்க தாமஸும் நம்ம ஜானை கூப்பிட்டு, ஏண்டா நீ என் பொண்ண மறைமுகமா காதலிக்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, தோ எங்க அண்ணன் தாடிக்காரன், நாங்க என்ன சும்மா இந்த இடத்துக்கு வந்தோம்னு நினைக்கிறியா, உனக்கு ஒரு குட்டி கதையை சொல்றேன், நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்களோட அம்மா அப்பா சர்க்கஸ்ல வேலை பார்த்தாங்க, ஆனா போர் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே சர்க்கஸும் அங்கிருந்த மக்களும் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு நாங்க இந்த கிளப்பை உருவாக்கணும், எங்களோட சர்க்கஸ் திறமைகளை வச்சு ரெகுலரான கஸ்டமர்ஸையும் வச்சிருக்கோம், மரியாதை எங்களுக்கு கிடைச்ச தங்க முட்டை அவளை உன்கிட்ட கொடுத்து நாங்க என்ன மறுபடியும் தெருவுக்கு போடுமா, இன்னொருக்கு எங்க வழியில வந்த உன் சோழியம் முடிச்சு விட்டுருவோம், முக்கியமான இன்னொன்னு இத பத்தி மரியா கிட்ட நீ சொல்லவே கூடாது. இப்படி எல்லாம் பேசிட்டு ஜான வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அடுத்து நம்ம ஆளுங்களோட சீக்ரெட் லேப காட்டுறாங்க. அங்க கேப்டன் ஒரு ஆள் வந்திருக்காரு. சொல்ல போனா இந்த மனுஷன் ஒரு டிடெக்டிவ். இந்த லேப்ல நடந்த மிகப்பெரிய தாக்குதல் இருக்குல்ல,
அது சம்பந்தமா விசாரிக்க தான் வந்திருப்பாரு. என்ன நினைச்சு பாருங்களேன், எதிரிகள் இந்த லேப் வரைக்கும் வராங்க அப்படின்னா இங்க இருக்க யாரோ ஒருத்தர் தகவல் கொடுக்காம வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுல்ல. சோ அதை யாருன்னு கண்டுபிடிக்க தான் இவன் வந்திருக்கான். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்றேன்னு கர்னல் சொல்லும்போது நல்லதா போச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருந்தே விசாரணை ஆரம்பிக்கிறேன்னு தூண்டி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அடுத்து ட்ரக்ல போகக்கூடிய ஹீரோவை காட்டுறாங்க. இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாதுங்கிற உண்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஹீரோயினை முதல்ல சந்திச்சது டான்ஸ் ஆனதுன்னு அது சம்பந்தப்பட்ட காட்சிகளும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்புறம் இன்னொன்னு, இவங்க பயணம் பண்ணக்கூடிய அந்த பாதையை பாருங்களேன், அங்க இருந்த பலதரப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் கண்ணாபின்னமா போர் காரணமா உடைஞ்சு போயிருக்கு. விஷுவலா பாக்குறதுக்குமே அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. கட் பண்ண அடுத்து தலைமறைவா இருக்கக்கூடிய குரூக்கரை காட்டுறாங்க. நேரா இவன் ஜானை பார்க்க வந்திருக்கான். நிலைமை கைய மீறி போயிடுச்சு. லேப்ல அட்டாக் பண்ணது நான் தாங்கிற விஷயம் பிரெஞ்சு ராணுவத்துக்கு தெரிஞ்சதால அவங்க என்ன பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால திரும்ப இங்க இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை கடந்த என்னோட சீக்கிரட்டான பேஸ்க்கு போயாகணும். அங்க இருந்து பிளைட்ல நான் திரும்ப ஜெர்மனுக்கு போயிடுவேன். நான் கேட்ட மாதிரி வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ல, இதோ பாருங்க அதெல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இந்த வண்டி இருக்க வரைக்கும் கண்டிப்பா உங்களை ஜெர்மன்ஸ் தான் நம்புவாங்க. கூடவே உங்களுக்காக போலியான ஐடிஸையும் உருவாக்கி இருக்கேன். அதுக்கப்புறம் செஞ்ச வேலைக்காக கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்குறாங்க. இதே டைம்ல ஹீரோ இப்ப சூப்பர் ஹியூமன்ஸா மாறி போன இந்த சென்டினல்ஸ் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கேம்புக்கு வந்திருக்கான். முதல் ஆளா ஒரு மொட்டை பையன் தான் இன்ட்ரோ ஆகுறான். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இவன் தங்கறதுக்கான பெட் எல்லா இடத்தையும் காட்டிட்டு இருக்கான். அப்புறம் உடம்பு ஃபுல்லா டேட்டூ எல்லாம் போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த சென்டினல்ஸ்க்கான ஆராய்ச்சியில முதல் முறையா வெற்றி அடைஞ்ச ஒரு ஆளு. ஷார்ட்டா இவனை டேட்டூன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இங்க இருக்க டீமை லீட் பண்ணக்கூடியதும் இவன் தான். ஹீரோவை பார்த்ததும் போதும் இவன் எதுக்கடா எங்க விட்டானுங்க, ஏன் என்னால இப்ப என்ன பிரச்சனை, நீ நல்ல பையன் தான், நல்லா வேலை பாப்ப, ஆனா என்ன நீ ஒருத்தரோட கமாண்ட கேட்கவே மாட்ட. இந்த பாருங்க உத்தரவு கொடுக்கிற ஆளை பொறுத்துதான் நான் அதை கேட்கணுமா வேணாமாங்கிறதையும் முடிவு பண்ணுவேன். ஓ அப்படியா தம்பி, உனக்கு சீரமோட பவர்ஸ் இன்னும் தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு அவனை இப்ப நேரா இந்த இடத்தோட மெக்கானிக் கிட்ட கூட்டு வராங்க. இவன் தான் இங்க இருக்கக்கூடிய சென்டினல்ஸ்க்காக சூப்பர் சூட்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். அதாவது உடல் கவசம், தலை கவசம், இந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம். ஒரு சந்தேகத்துல, ஆமா ஹெல்மெட்டோட சைடுல ஒரு சின்ன கேப் இருக்கே, அது எதுக்காக? அட மறந்துட்டியா, நாம சீரம் எடுத்துக்கணும், அப்பதான் நமக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சடனா டேட்டூவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா, இந்த எதிரியான குரூக்கர் ரகசியமா ஒரு ட்ரக்க பிடிச்சு காட்டுக்குள்ள இருக்க ஒரு பேஸ்க்கு போயிட்டு இருக்கான். அங்க போய் அவனை உயிரோட பிடிக்கணும்னு. சோ இந்த மிஷனுக்காக சென்டினல்ஸ் எல்லாமே கிளம்புறாங்க. ஆனா கூட இருக்க இந்த டேட்டூவுக்கு ஹீரோ பார்த்தாவே பிடிக்கல. ஏன்னா முதல் முறையா இவன் இப்பதான் வந்திருக்கான் இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறாப்ல. அடுத்து லேப்ல இருக்க கேடி பொண்ண காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோவோட செல்ஸ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது இப்ப இவளுக்கு இன்னொரு ஷாக்கு. ஆரம்பத்துல என்ன இருக்கும், ஹீரோவோட செல்கள், ஹீரோவோட பிளட் செல்ஸ் எல்லாம் அந்த சீரம் அப்படியே உறிஞ்சிருக்கும் இல்லையா, ஆனா இப்ப பாருங்க அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது மியூட்டேஷன் ஆகுது. அதாவது குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு மியூட்டேஷன் மாதிரி இதுவும் ஒண்ணு. ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கிறது இப்ப வரைக்கும் கேடி பொண்ணுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. உடனே இந்த விஷயத்தை பத்தி கர்னல் கிட்ட சொல்லும் போது, இங்க பாரு ஹீரோவோட செல்கள் மத்த எல்லாரையும் விட சூப்பரா இருக்கு அப்படின்னா அவனுக்கு பலமும் வேகமும் அதிகமா இருக்கும். சோ எதிரிகளை வீழ்த்துறதுக்கு அதுவே போதும் சார். ஆனா பின்விளைவுகளை நம்ம சந்திச்சாகணும். அட அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு ரொம்ப கேஷுவலா விட்டுட்டான். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட டீமை காட்டுறாங்க. ஒரு காட்டு பகுதிக்குள்ள அவங்களோட வண்டி ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இங்க இருந்து சில மைல் தூரத்துல தான் இந்த எதிரி நாட்டுக்கு சொந்தமான ஒரு பேஸ் இருக்கு. மொத்த பேரும் உடல் கவசங்களை மாட்டிக்கும் போது ஹீரோ கிட்ட அந்த சீரமை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இவனும் பட்டனை பிடிச்சு அழுதுனதுமே மத்த எல்லாரையும் விட இவனுக்கு அந்த சீரமோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கா என்னமோ தெரியல, லைட்டா தலை சுத்தி கீழே விழுற மாதிரி போயிடுவான். ஏன்டா டேய் உனக்கு ஓகே தானே? பரவாயில்ல, இந்த பாரு பவர் அதிகமா தான் இருக்கும், போக போக அது உடம்புக்கு பழகிடும். இதே டைம்ல குரூக்கர் பிளான் பண்ண மாதிரி ட்ரக்ல இப்ப அந்த பேஸுக்கு வந்துட்டான். வேக வேகமா இவன் பிளைட்டுக்கு ஓட கரெக்டா அதே டைம்ல நம்ம டீம் உள்ள வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு டீமா பிரிஞ்சு பாதி பேரு இந்த பேஸ்குள்ள இருக்க எதிரிகளை சுட ஆரம்பிக்கிறாங்க. மீதி ஆளு பிளேன்ல தப்பிக்க பார்த்த இந்த குரூக்கர் இருக்கா இல்லையா, அவனை அட்டாக் பண்ணுவாங்க. அவன் சும்மா கிடையாது, கிடைக்கிற சின்ன கேப்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆக நினைப்பான். ஆனா அதுக்குள்ளேயே கரெக்டா உள்ள வந்த ஹீரோ ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா இவனுக்கு அந்த சீரமோட பவரால தான் கட்டுப்பாட்டை இழகுறான். தான் என்ன செய்யறோன்னு கூட தெரியாம குரூக்கரை போட்டு கண்ணா வினா நடிப்பாங்க. ஏன் ஒரு கட்டத்துல கைய உடைச்சு விட்டு மொத்தமா சோழிய முடிக்க போற நேரத்துல கரெக்டா அங்க மொட்டை பையன் வந்துட்டான். இல்ல என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா நீ அவனை கொன்றுப்ப, அமைதியாருன்னு கத்தும் போது அவன் கேட்க மாட்டேங்கிறான். மொட்டை பைய கூட சண்டைக்கு வரான். ஏன் தடுக்க வந்த டேட்டூ அவனையும் அடிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோவை வளைச்சு பிடிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனும் இப்ப சுயநனவுக்கு திரும்பிட்டான். சரி இவ்வளவு அட்டி வாங்கினானே அந்த குரூக்கருக்கு என்னாச்சுன்னு பார்க்கும் போது நல்ல வேலை அவனுக்கு அதிகமான காயம் இருக்கு, ஆனா புள்ளையாண்டா சாகல. தக்காளி நீ வாடா உன்னை
கேம்ப்ல வச்சுக்கிறேன்னு மொத்த பேரும் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ஆபீஸ்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து இவ ஹீரோ இறந்து போன அந்த அராஸ் லொகேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் பேரை எழுதி அதுல இந்த ஓனர் பையனோட சீலையும் வச்சிருவா. ஏன்னா அப்பதான் இவளால இங்க இருந்து போக முடியும். இவ பண்ணக்கூடியது தப்புதான், ஆனா புருஷனை பாக்குறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி. அடுத்து ட்ரக்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்க ஹீரோ கிட்ட மத்தாளுங்க பேச்சு வாக்கல, அம்மா உனக்கு என்னாச்சு, ஏன்டா அப்படிலாம் பண்ணன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு வித்தியாசமான குரல்கள்லாம் கேட்டுச்சுங்கிறான். அட போடாங்கிட்டு, ஒருவேளை இது சீரமோட பின்விளைவா இருக்கும்னா ஹீரோவை முதல் முறை மன்னிச்சு விடுறாங்க. அப்ப சடனா மறுபடியும் இவனுக்கு ஒரு இலூஷன் தெரியுது. அதுல இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கவச வீரன் ஏதோ ஒரு போர்க்களத்துல இந்த பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட தனியால சண்டை போற மாதிரியும் மொத்த பேரையும் ரணக்குடூரமா சித்திரவதை பண்ணி கொல்ற மாதிரியும் ஒரு சில காட்சிகள் வந்து போகுது. கூடவே நீ ஒரு சென்டினல் கிடையாது, என்ன போல நீ ஒரு டைட்டனா மாறணும்னு அந்த கவச வீரன் பயங்கரமான வாய்ஸ்ல பேச இந்த இடத்துல மறுபடியும் ஹீரோவோட கண்கள் கருப்பா மாறுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து நம்ம பிரான்ஸ் படையை சேர்ந்த ஒரு சில போராளிகள் ஒரு சின்ன கேம்ப போட்டிருப்பாங்க. அந்த காலத்து கேமராக்கள்ல ஒரு சில வீடியோக்களையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அதே இடத்துக்குள்ள இந்த வில்ல பையன் கவச வீரர் இருக்கா இல்லையா, அவன் உள்ள வந்துட்டாங்க. அம்மா பெரிய மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு தப தபன்னு அங்க இருக்க ஒட்டுமொத்த பேரையும் தனியாளா ரண கொடூரமா சாகடிக்கிறான். இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு கனவு போல பார்த்து படார்னு ஹீரோவும் கண்ண முடிக்கிறான். அடுத்து கேடி பொண்ணு குரூக்கரோட காயங்களை தொடச்சிட்டு இருக்கும் போது அப்ப உள்ள வந்த கேர்னல், பாரு அந்த கேப்டன் பாக்குறதுக்கு முன்னாடி இவன் கண்ண முடிச்சதுமே முதல்ல ஏன் கிட்ட கொண்டு வான்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு நம்ம கேடி பொண்ணு ரெகுலர் செக்அப் பண்றதுக்காக சென்டினல்ஸோட கேம்புக்கு வருவாங்க. முதல்ல டாட்டூ உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பாரு உன் உடம்புக்குள்ள இருக்க சீரம் ஆரம்பத்துல அதீத பவர்ஸை கொடுத்தாலும் கூட அதுக்கும் பின் விளைவுகள் இருக்கு. சோ தயவு செஞ்சு மருந்தை கம்மியா யூஸ் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அட பரவாயில்ல விடுமா, இறந்தா நாட்டுக்காக தானே சாக போறேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்லி முடிச்சுட்டான். ரெண்டாவதா ஹீரோ கிட்ட செக் பண்ணும் போது அவன் உடல் அளவுல ரொம்ப நார்மலா தான் இருக்கான். அப்பதான் லாஸ்டா இந்த க்ரூக்கரை பிடிக்கும் போது தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அதை பத்தி கேட்கும் போது மன்னிச்சிரு, எனக்கு அது எப்படி ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியலன்னு சொல்லுவான். கேப்ரியல் ஒரு நிமிஷம் நில்லு, ஒருவேளை இது எல்லாத்துக்குமான காரணம் உங்க அப்பாவா இருக்கலாமோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னோட குடும்ப பின்னணியை பார்த்தேன். அதாவது என்ன கதைன்னா, சின்ன வயசுல ஹீரோவோட அப்பா தன்னோட மனைவியை கொலை பண்ணிருக்கான். கூடவே புள்ளகாரனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். அங்க இருந்து ஒரு சில பேர் தான் ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டு தான் அந்த ஃபைல்ல போட்டிருக்கு. கடுப்பான ஹீரோவும் இப்ப என்ன சொல்ல வர, எங்க அப்பாவை போல நானும் எங்க அம்மாவை அடிச்ச மாதிரி மூர்க்கத்தனமா மாறிட்டு இருக்கேன்னு சொல்றியா? சாச்சா அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை உன் சின்ன வயசு சம்பவங்களால நீ பாதிக்கப்பட்டிருப்ப, அதனாலதான் இந்த சீரம் மூலமா உனக்கு இல்யூஷன்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ பதில் பேசாம அந்த இடத்தை விட்டு கிளம்ப சீன் அப்படியே மரியா கிட்ட போகுது. தாமஸ் கிட்ட கத்திட்டு இருக்கா, ஏன்னா இந்த ஜான் பையனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். எனக்கு தெரியும் ஜான் என் கூட இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வேலையை விட்டு தூக்கி இருக்கல. நான் உனக்கு ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்குறேன், திரும்ப அந்த ஜானை இங்க கொண்டு வா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை, நீ கேக்குற எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன். அப்படி இல்ல நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு தன்னோட பவர்ஸை வச்சு அந்த டேபிள்ல இருந்த திங்ஸ் எல்லாம் லைட்டா உடைச்சு விட்டுட்டு கோவத்துல கிளம்பிடுவா. அடுத்து கேடி பொண்ண காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பிளட் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னும் ஆர்வமா செக் பண்ண ஆரம்பிக்கிறா. நேரத்துக்குன்னு கேர்னலும் ஹீரோ பத்தி கேட்கும் போது, சார் நம்ம டாட்டூ இருக்கா இல்லையா, அவன் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு. அதுவே ஹீரோவை பாத்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமா பவர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. அட இது நல்ல விஷயம் தானே சார், இதுவும் நல்லது கிடையாது. சில நேரங்கள்ல அவன் தன்னோட கட்டுப்பாட்டை இழக்கிறான். ஒரு சில இல்யூஷன்ஸை பார்த்த மாதிரியும் என்கிட்ட சொன்னான். அட இதுக்கு முன்னாடி இருந்த சென்டினல்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லையம்மா. நம்மளால தயக்கத்தோடைய சார், இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்டான மசாரி சென்டினல்ல ஒரு ஆளு இருந்ததா என்கிட்ட சொன்னாரு. ஆனா அது இப்ப கிடையாது, சில வருஷங்களுக்கு முன்னாடி. இதை கேட்டதுமே கர்னல் கடுப்பாயிட்டு இனிமே அந்த டாபிக்கை பத்தி பேசவே கூடாதுன்னு திட்டி அனுப்பிடுவாரு. ஒரு பக்கத்துல ஹீரோயினும் திருட்டுத்தனமா நான் வேலை பார்த்த இடத்துல முதலாளிக்கே தெரியாம ஃபார்ம்ல சீலை வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்மிட் ஆயிருந்த அதே அராஸ் அப்படிங்கிற மருத்துவமனைக்கு வந்திருக்கா. டாக்டரை பார்த்து, என் புருஷன் கேப்ரியல பாத்தீங்களா, அவர் எப்படி இறந்து போனாரு, எங்க இறந்து போனாரு, இப்ப அவரோட உடம்பு எங்க? அந்த ஆளு ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் நான் இங்க பாக்குறேன், அதை விட முக்கியமா எதிரிகள் இப்ப ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. அதனால அவசரத்துல உங்க கணவர் உடல இங்கதான் எங்கேயாவது தூக்கி போட்டிருப்போம், ஆனா எக்ஸாக்டான இடம் தெரியலங்கிறாங்க. அட பாவீங்களா, கடைசியில உடம்ப கூட பார்க்கவில்லையேன்னு பயங்கர மன வேதனையோட நம்மால அப்படியே அங்க இருந்து கிளம்புறா. அடுத்து கேம்ப்ல இருக்க நம்ம ஹீரோவோட டீம் பேச்சுவாக்குல அங்க இருக்க அசார் அப்படிங்கிற ஆள் கிட்ட பேசும்போது அவன் ரொம்ப சிம்பிளா, என்னோட கையில 16 எலும்பு உடைஞ்சு போச்சு, என்னோட நுரையீரல்ல கூட 4-5 தோட்டாக்கள் இறங்குச்சு, கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன இங்க காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. சென்டினல்ஸ்ல இப்ப நானும் ஒருத்தனா இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் தங்களோட கதையை சொல்லுவாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம கர்னல் இருக்கார் இல்லையா, அவரு குறுக்கரை பிடிச்சு, இந்த பாரு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, நீ எப்படி இந்த லேப கண்டுபிடிச்ச, உனக்கு உதவி பண்ண ஆளுங்க யாரு, உண்மையை சொல்ல மாட்டேன்னு அந்த ஆளு சிரிக்க தாடிக்கார மூலமா பலவித வெப்பன்ஸை பயன்படுத்தி அந்த குறுக்கரை போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நைட்டு ஹீரோவோட கேம்ப்ல மொத்த பேரும் ஜாலியா சரக்கு பொண்ணுங்கன்னு என்ஜாய் பண்ணும்போது நம்ம ஹீரோ மட்டும் குளிக்கலாமே வருவான். இங்கதான் சடனா ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த கவச வீரனோட இல்யூஷன் தெரியுது. தக்காளி இந்த பையன் மறுபடியும் பிரெஞ்சு பீப்புள்ஸோட ஏதோ ஒரு ஆர்மி
பிளேஸ்க்கு போயிருக்கான் போல. அங்க இருந்த எல்லாரையும் தனியால போட்டு தள்ளிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ நார்மலாக இவன் பாக்குற விஷயங்கள் நிஜமா இல்ல வெறும் கனவு மட்டுமானு குழம்பி போயிருக்கான். அடுத்து தாடிக்காரன் குரூக்கரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பால, அந்த பயம் அசைவே மாட்டேங்கிறாங்க. கேட்க போக்கன்னு சிரிக்கிறான். அப்பதான் பேச்சு வாக்கல, ஏண்டா என்கிட்ட இருந்து என்ன உண்மையை தெரிஞ்சுக்கணும்? உங்களோட ஆராய்ச்சி எந்த அளவுக்கு முன்னிலையில இருக்கோ அதே அளவுக்கு நாங்களும் முன்னாடிதான் இருக்கோம். வேணும்னா ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் உங்களோட எல்லை பகுதியில் இருக்க படைகளை நீங்க செக்கே பண்ணலையா? ஒருவேளை உங்க கேள்விகளுக்கான பதில் அங்க இருக்கலாம். இத சொல்லும் போதே கரெக்டா கேப்டன் அங்க வந்துட்டா. முதல்ல வெளியில போங்க, குரூக்கரை விசாரிக்க வேண்டியது ஏன் கடமைன்னு கேர்னலையும் தாடியவும் வெளியில அனுப்பிட்டான். அடுத்து தாமஸோட அண்ணங்கார உள்ள போந்து இந்த மாதிரி குரூக்கரை பிடிச்சிட்ட விஷயத்த சொல்லும் போது, அப்படின்னா இதுக்கு மேலயும் அந்த ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து எந்த வேலையும் வாங்காதீங்க, நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவான். கேப்டன் குரூக்கரை கட்டி போட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிவைஸ் வைக்கிறான். அதுக்குள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சம் வருது. இங்க பாரு, இது கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள இருக்க மூளைய செதறடிக்கும். நீ உண்மையை சொன்னா நான் இதை ஆஃப் பண்ணுவேன், இல்லனா வலியை விட பயங்கரமான வேதனைகளை அனுபவிச்சாகணும். ஆரம்பத்துல கல்லு மாதிரி இந்த போய் உட்கார்ந்துருக்கான். ஆனா நேரம் போக போக அவனுக்குள்ள பயம் உருவாகுது. அப்படியே மறுபக்கத்துல இந்த தாமஸ் இருக்கான் இல்லையா, அவன் மரியாவை தனியா சந்திச்சு, இங்க பாரு நம்ம ஹெல்ப் பண்ண அந்த குரூக்கர் இருக்கால, அவன் இந்த பிரான்ஸோட சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். நாம தான் ஹெல்ப் பண்ணோங்கிற விஷயத்த மட்டும் சொன்னான் வை, நம்ம எல்லாருக்கும் பால் கன்ஃபார்ம். சோ தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உன் பவர்ஸை வச்சு பாரு. இவ தான் சக்திகளை பயன்படுத்துறதுமே தாமஸ் படார்னு இந்த புள்ள கைய பிடிக்கிறான். அது மூலமா அவளோட பவர்ஸை இவனாலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஏன் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த பார்க்கவும் செய்யறாங்க. பயந்து போன தாமஸும் கேப்டன் உண்மையை வாங்க கூடாது, தயவு செஞ்சு எனக்காக அந்த குரூக்கரை கொன்று. மரியா முடியாது முடியாதுன்னு அடம்பிடிக்கிறா. அப்படியே இந்த பக்கத்துல கேப்டன் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேட்கும் போது பயத்துல குரூக்கரும், அது பாரிஸோட அவுட்டர் ஏரியா டவுனுக்குள்ள இருக்க ஒரு பெரிய பார் கடை. அப்படின்னா அங்க இருக்க ஆளோட பேர் என்ன? இங்க இவன் கேட்டதுமே தாமஸ் பயந்து அவனை கொன்றுன்னு கத்துவான் பாருங்க. வேற வழி இல்லாம மரியாவும் தான் பவர்ஸ வச்சு ஒரே நொடியில குரூக்கரோட சோழியை முடிச்சிட்டா. ஆனா இதுல இவளுக்கு நிம்மதியே கிடையாது. சோகத்துல தனியா போய் பெட்ல படுக்க அந்த பக்கம் கேப்டனுக்கு எப்படி இந்த குரூக்கர் இறந்து போனாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மரியாவை பாக்குறதுக்கு ரீட்டான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வராங்க. மன்னிச்சிடுமா, தாமஸ் இதையெல்லாம் வேணும்னு படல, அவருக்கும் மேல அக்கறை இருக்கு. உண்மையை சொல்ல போனா மரியா தான் பவர்ஸ பயன்படுத்தும் போது அவளுக்கு அதுக்கேத்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால உடம்புல சின்ன சின்ன தழும்புகள் உருவாகுது. ஒரு நிமிஷம் கடுப்பான மரியா கோவத்துல தான் பவர்ஸ வச்சு ரீட்டாவை நகர முடியாத மாதிரி லைட்டா கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறா. இன்னொருக்கு என் பக்கத்துல வந்தீங்க உங்க எல்லாரோட சோழியும் முடிச்சு விட்டுருவேன்னு மரியா புள்ள மிரட்டி விட்டா. ஒரு பக்கம் தாடிக்காரன் கேர்னலை பார்த்து, சார் அந்த குரூக்கர் சொன்ன மாதிரி எல்லை பகுதியில் இருக்க நம்மளோட படைகளை செக் பண்ணி பார்த்தோம். கடந்த 24 மணி நேரமா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. உடனே இந்த விஷயத்த நம்ம டாட்டோட டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மொத்த பேரையும் இப்ப அந்த கேம்ப் இருக்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அப்பதானே இவங்களோட படைகளுக்கு என்ன ஆச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க போக வேண்டிய கேம்புக்கு வந்தாச்சு. ஆனா அங்க ஒரு பயல கூட காணோம். கையில வெப்பன்ஸோட பதுங்கி போகும்போதுதான் ஒரு கார் மேல பாருங்களேன் ஒரு ஆளோட வெட்டப்பட்ட அரை தலை இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, இந்த ரண கொடூரமான வேலையை எவன்டா பார்த்தது? ஆக்சுவலி இந்த ஒரு ஆள் மட்டும் கிடையாது, இந்த கேம்ப்ல இருந்த மொத்த பேரையும் கண்ணா பின்னாடி போட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. கடைசியா ஒரே ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, என்ன பார்த்து பயப்பட வேண்டியது இல்ல, நாங்களும் உங்கள மாதிரி பிரெஞ்சு பீப்புள் தான். உண்மையாவே இங்க என்னாச்சு, எத்தனை எதிரிகள் வந்தாங்க, பயந்து போன அந்தாலும் ஒரே ஒரு கவச வீர வந்தா. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுட்டோம். ஆனா அவனுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல. தனி ஆளாவை எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்ல, ஒருத்தரோட மைண்டுக்குள்ள போயிட்டு அவங்களையே கண்ட்ரோல் பண்ணவும் முடிஞ்சது. இதெல்லாம் டாட்டோ உண்மை ஒன்னா விசாரிக்கும் போது ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த வில்ல பையனோட வாய்ஸ் கேக்குது. இது முடிவில்ல, இனிமேதான் ஆரம்பம், என்னோட ஆட்டத்தை நீங்க பாக்க போறீங்கன்னு உண்மை ஒன்னா பேசிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயினோட வீட்டு கதவை யாரோ ஒரு ஆள் தட்டுறாங்க. திறந்தா அது இவ அராசுல ஒரு டாக்டரை பாக்க போயிருப்பா இல்லையா, அதாவது ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆளு எக்ஸாக்டா அதே இடத்துல இருந்த ஒரு நர்ஸ் அம்மா தான் இவங்க. அடுத்து பிரான்ஸோட ராணுவத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு மீட்டிங் போடுவாங்க. லாஸ்டா நம்ம ஆளுங்க கேம்புக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்த போட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த கவச வீரனோட போட்டோ பதிஞ்சிருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ இல்யூஷன்ல பார்த்தால எக்ஸாக்டா நம்ம ஆளுங்க போன இடமும் அதே கேம்ப் தான். சோ அது வெறும் கற்பனை கிடையாது, உண்மையாவே அந்த கவச வீரன் யாரையெல்லாம் கொல்றானோ அதைத்தான் நம்ம ஆளு இல்யூஷனா பார்த்துட்டு இருக்கான். அமைச்சருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, பிரான்ஸ் அப்புறம் பாரிஸ் கூட ஒன்னா சேர்ந்து பிரெஞ்சு பீப்புளான நம்ம இந்த சென்டினல்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் உருவாக்கணுமோ அதே மாதிரி இந்த ஜெர்மன்ஸும் இந்த மாதிரி ஒரு கவச வீரனை உருவாக்கி இருக்காங்க. ஆனா என்ன, அந்த பையன் ஒரே ஆளா அத்தனை பேரை போட்டு தள்ளிருக்கான். பிரச்சனை இது மட்டும் கிடையாது, நேத்து நைட்டு லைட் அப்படிங்கிற ஏரியால மறுபடியும் இந்த கவச வீரன் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அடுத்த அரை மணி நேரத்திலேயே 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தென்மேற்கு காட்டுப்பகுதியில இருந்த டவுன்ஃபால் அப்படிங்கிற லொகேஷனையும் இந்த பையன் அட்டாக் பண்ணிருக்கான். சார் ஆனா அரை மணி நேரத்துல எப்படி உன்னால அவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா அவன் மனுஷனை போல இல்ல, இதோ ஒரு காட்டு மிராட்டி மாதிரி இருக்கான். நாடு மக்களும் உயிருக்கு பயந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நாம இவனுக்கு முடிவு கட்டியாகணும். அப்போ உடனே ஜெனரலும், அதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க, அட நம்ம உருவாக்கின சென்டினல்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் அனுப்பி வைப்போம்,
சொல்லுவோம், லாஸ்டா அவன் தென்மேற்கு காட்டு பகுதியில தானே அட்டாக் பண்ணிருக்கான், அங்க போ சொல்லுவோம். இப்ப இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல ஹீரோயினை பார்க்க வந்த நர்ஸும், மேடம் நீங்க வந்துட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி ஆகணும். ஆக்சுவலி உங்க கணவர் இன்னும் உண்மையா இறந்து போகல, ஆனா ஒண்ணு, அவரு படத்த படுக்கையா இருந்த டைம்ல அவரை பாக்குறதுக்கு கர்னல் மீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தாரு. அவசர அவசரமா நைட்டோட நைட்டா உங்க கணவரை கூட்டிட்டு போனாங்க. அப்படியா, எங்க கூட்டு போனாங்க, அவருக்கு என்னாச்சு? அதுக்கான பதில் எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நான் சொன்ன வரைக்குமே எனக்கே பெரிய ஆபத்து இருக்கு, நீங்களும் பார்த்து ரகசியமாவே இத பத்தி விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்த நர்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து ஹீரோவோட டீம் இப்ப பிளான் போட்ட மாதிரி அந்த தென்மேற்கு காட்டு பகுதிக்கு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் கேப்டன் கர்னல் கிட்ட இறந்து போன குறுக்கர் உடம்ப ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம். அவனோட இதயம் நசுங்கி ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கான். இந்த பாருங்க, நான் செக் பண்ணதும் வெறும் லைட்டிங் மிஷினை வச்சு, அதால கண்டிப்பா அவனோட இதயம் பாதிக்கப்பட்டிருக்காது. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இறந்திருக்கணும்? எனக்கு இருக்க இன்னொரு கேள்வி, சரியா 1905ல, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க அட்லஸ் அப்படின்னு ஒரு ரகசியமான ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதாவது இப்ப சென்டினல்ஸ் உருவாக்குன மாதிரி. கேப்டன் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த திட்டத்தை கைவிட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆமா, இல்லன்னு சொல்லல, ஆனா இந்த அட்லஸ் சம்பந்தமான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் நான் இந்த லேப்ல பார்க்கவே இல்லையே. ஒருவேளை நீங்க அதையெல்லாம் எடுத்து ஒளிய வச்சிட்டீங்களோ, அப்படி இல்லன்னா அழிச்சிட்டீங்களோ? இல்ல கேப்டன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கைவிடப்பட்ட திட்டத்தை நாங்க எதுக்காக இன்னும் எங்க கூடயே வச்சிருக்கணும்? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு டாபிக்க மாத்தி விட்டான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த தாமஸ் மரியா கூட ஜம்முன்னு சாப்பிட உட்கார்ந்துருப்பான். விதவிதமா நான்வெஜ் எல்லாம் வச்சிருக்கான். நம்மால ரொம்ப சிம்பிளா, என்ன நான் பண்ண வேலைக்கு இதெல்லாம் கூலியா? மரியா அப்படிலாம் கிடையாதுமா, எனக்கு தெரியுது, நான் உன்னை கஷ்டமான வேலையை பார்க்க வச்சிருக்கேன், ஆனா இது எல்லாமே நம்ம நன்மைக்காக. சின்ன திருத்தம், உன்னை காப்பாத்திக்க என்ன ஒரு பகடக்காயா நீ பயன்படுத்திட்டு இருக்க, நான் எப்பவும் இதுக்காக உன்னை மன்னிக்க மாட்டேன்னு மரியா ஒரு மாதிரி திட்டி விட்டா. அடுத்த சீன்லயே சென்டனல்ஸோட லேபுக்கு ஒரு புது பையன் வந்திருக்கான். போர்ல ஒரு பக்கம் நுரையீரல்ல குண்டு பாஞ்சிருக்கு. இவனையும் பேசி சென்டனல்ஸோட ஆராய்ச்சிக்கு ஒத்துக்க வச்சிருவாங்க. அப்பதான் கேடி பொண்ணும், சார் ஆளு பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்கான், சின்ன பையன் அவன், மசாரிக் அளவுக்கு எனக்கு இதுல அனுபவமும் கிடையாது. கடுப்பான கேர்னலும், இந்த பாரு மசாரிக்கும் எல்லாத்தையும் கரெக்டா பண்ற ஆள் கிடையாது, அவரும் தப்புகளை பண்ணிருக்காரு, எல்லா விதமான தப்புகள்ல இருந்தும் நம்ம நல்ல விஷயத்த கத்துக்கணும், உன்னால முடியும், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை முடியாதுன்னா சொல்லுமா, உன்னை ஏதாவது ஆபத்தான வேலை இருக்க இடத்துக்கு மாத்தி விடுறேன். கேடி பொண்ணு பதிலே பேசாம அமைதியாயிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோதனையும் ஆரம்பமாகுது. அந்த பொடிப்பையில கட்டி போட்டு உண்மை ஒன்னா சீரம உடம்புக்குள்ள ஏத்துவாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஆனா திடீர்னு பார்த்தா அவனோட கட்டுப்பாடு இழக்குது. ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறான். கடைசி நிமிஷத்துல வேற வழி இல்லாம கேடி பொண்ணு அவனை சுட்டு அங்கேயே சாகடிச்சிருவா. பாவம் மரியாவுக்கு மனசே கேட்கல, அழுதபடி அங்கிருந்து ஓடி போயிடுவா. அடுத்து இன்னொரு பக்கத்துல கூட்ரே அப்படிங்கிற காட்டு பகுதிக்கு நம்ம ஹீரோவோட டீம்லாம் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இங்க இருந்து சில மைல் தூரத்துல தான் தென்மேற்கு காட்டு பகுதி இருக்கு. எக்ஸாக்டா இந்த இடமும் ஒரு மிகப்பெரிய வார் ஜோன். பொறுமையா நடந்து போகும்போது அங்க ஒரு சின்ன பங்கர் இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. உள்ள இறங்கி வந்தா இவங்க நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாம் பதுங்கி இருக்காங்க. ஏலே என்னடா வெறும் 4 பேர் தான் இருக்கீங்க, உங்களோட டீம்லாம் எங்க? மன்னிச்சிருங்க, அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா நீங்க ஏன் இந்த இடத்தை விட்டு கிளம்பல? போர் முடியற வரைக்கும் யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாதுன்னு கேர்னல் சொல்லிருக்காரு. ஒருவேளை அதையும் மீறி வெளியில போனா எல்லாரையும் சுட்டு கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சமா கொடுத்துட்டு அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கவச வீரனை பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாமா நாங்களும் கேள்விப்பட்டோம், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கும் பாகுபாடை காட்ட மாட்டேங்கிறான், எங்க பக்கத்துல இருந்த மத்த படைகளை அவன் தனியாளா கொண்டிருக்கானா. சரி அதை விட்டு தள்ளுங்க, உங்களோட உடை கவசங்கள்லாம் பார்க்கும்போது பேச்சு வாக்குல சென்டினல்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு டீம் இருக்குன்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டாங்க, நீங்க தான் அந்த குரூப்பான்னு கேட்டா டாட்டூ பையன் சிரிக்கிறான். பாரு, நாங்க இங்க வந்தது அந்த கவச வீரனோட கதையை முடிக்கிறதுக்காக. அப்படின்னா நீங்க தென்மேற்கு காட்டு பகுதிக்கு போகணும், அங்க கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்டரி இருக்கு, அங்கதான் அந்த கவச வீரன் ஒளிஞ்சிருக்கதா நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் பாய் சொல்லிட்டு ஹீரோவோட டீம் கிளம்ப, இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் திரும்ப வேலைக்கு வந்திருக்கும் போது அங்க இருக்க முதலாளி இவ திருட்டுத்தனமா வச்சுட்டு போன சீலை கண்டுபிடிச்சிட்டான். இந்த பாரு, நீ இனிமே இங்க இருக்கவே கூடாதுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா ஹீரோனுக்கு போக விருப்பம் இல்ல. சரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு பதிலா ஒரு நல்ல ரிப்போர்ட்டர் வேலையை கொடுங்க. இதோடா உனக்கு என்ன ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் நல்ல திறமை வேணும், ரகசியங்களை மறைக்க தெரியணும், ஒரு சின்ன திருட்டுத்தனம் இருக்கணும். அட என்ன சார், உங்க ஆபீஸ்ல உங்களுக்கே தெரியாம சீலை வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த திறமை எனக்கு போதும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க நினைக்கிறத விட பக்காவான ஹெட்லைன்ஸோட நான் வரேன். ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா இந்த முதலாளியும் சரின்னு சம்மதிக்கிறாரு. ஏன்னா ஹீரோனோட பேச்சுல இவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவோட டீம் இப்ப காட்டு பகுதியை கடந்து நடந்து போகும்போது இந்த அசார் இருக்கான் இல்லையா, எப்ப பாரு இந்த கவச வீரனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கான்.
கடுப்பான டேட்டுவும் இல்லை சண்டைக்கு போகும்போது நாம தான் தௌலத்தா இருக்கணும், நமக்கு முன்னாடி யாருமே ஒண்ணும் இல்லன்னு மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பதிச்சாதான்டா நம்ம அந்த சண்டையில ஜெயிக்க முடியும், மனுஷரு டேட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்கிறாங்க. ஒரு பக்கம் மரியா ஜான பார்க்க வந்திருக்கா. அவன் கையில ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு போலி ஐடி ப்ரூஃப உருவாக்கி இருக்கான். இங்க பாரு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் நம்ம வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் மட்டும் தான் வாங்கணும். சோ உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, கூடிய சீக்கிரமே நம்ம கிளம்பி ஆகணும். புள்ளையாண்டாளுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஜாலியா அங்க இருந்து ஓடி போயிடுவா. சரி கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவ இப்ப சர்ச்சுக்கு வந்திருப்பா. இவ பண்ணிட்டு வந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அடுத்து இதே டைம்ல அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி காட்டு பகுதியில இருக்க ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. வாசல் கிட்டயே 2-3 சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. கொடிக்கம்பத்துல துணி மாற்ற மாதிரி ஒருத்தனை ஏர்ல வேற தொங்க விட்டுருக்கான். அட கடவுளேன்னு புலம்பிக்கிட்டு நம்ம ஆளுங்க முன்னாடி வரும்போது இந்த கவச வேற கையில கன்னோட ரெடியா எய்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. டபா டபான்னு சுடுவான். நல்ல வேலை நம்ம ஆளுங்க அங்க இருக்க இரும்புக்கு பின்னாடி கவர் எடுத்துப்பாங்க. நம்ம ஆளுங்க கிட்டயோ வெறும் ஸ்னைப்பர் பிஸ்டல் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த பையன் மிஷின் கண்ண வச்சிருக்கான். இல்லை பங்காளிகளா, நீங்க கீழ இருந்து சண்டை போடுங்க, நாங்க மேல போறோம்னு ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சிருவாங்க. அப்ப நம்ம டாட்டூவுக்கு சீரமால மறுபடியும் பக்க விளைவு ஏற்படுத்த நடக்க முடியாம தடுமாறுவான். இல்லை அசாரு நீ முன்னாடி போ, நான் பொறுமையா வரேன்னு அவனை தனியா அனுப்பி வைக்கும் போது பையன் இப்ப ஒரு சின்னோண்டு இன்ஜின் ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவும் மொட்டை பையனும் நெஞ்சில கத்தி குத்தினபடி ஒரு ஆளு உயிருக்கு போராடக்கூடிய விஷயத்த கவனிக்கிறாங்க. ஏலே கவலைப்படாத, நாங்க உன்னை காப்பாத்துறோம்னு இவன் பொறுமையா பேசும்போதே மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டக்குன்னு துப்பாக்கிய மேல நீட்டும் போது பின்னாடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா. எக்ஸாக்டா இப்ப அவனை இந்த கவச வீர அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். நொடி பொழுதுல கையில இருந்த வெடிகுண்டா அப்படியே காலு கிட்ட போட கடைசி நிமிஷத்துல ஹீரோ இத பாத்துட்டான். மொட்டை பையனை கவர் பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அங்கனக்குள்ளேயே விழுந்துருவாங்க. அரகுர மயக்கத்தோட ஹீரோ எழுந்திருக்கும் போது இவனுக்கு ஒரு சின்ன இலூஷன். அதுல இந்த கவச வீர நம்ம அசார் இருக்கான் இல்லையா, அவனை பாக்குற மாதிரி தெரியுது. நண்பா பின்னாடி பாரு, அவன் உன்கிட்ட வந்துட்டான்னு ஹீரோ இங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா பாவம் அசாருக்கு கேட்கல. உண்மையாவே நெச்சத்திலையும் இந்த கவச வீர அசார் கிட்ட வந்துட்டான். சுடலாமேன்னு திரும்பும் போது அவன் கண்ணை பிடிச்சி சண்டை ஆரம்பிக்க தம் முழு பலத்தை வச்சு கத்திய அந்த கவச வீரன் கழுத்திலேயே இறக்கினாலும் கூட இவன் அதையெல்லாம் புடுங்கி போட்டு அசாரோட முதுகு பகுதியிலேயே கத்திய உள்ள விட்டு இறக்கிட்டான். அது மட்டுமா அந்த பில்டிங்கோட உயரத்துல இருந்து தொப்புன்னு அந்த அசார கீழே வீசுவான். ஹீரோ டாட்டூன்னு மொத்த பேரும் அசாருக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பாவம் அவன் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் ஏற்பட்ட காயங்கள் டக்கு டக்குன்னு கியூர் ஆகுது. அதுவே இங்க இருக்கிற பயலுங்களுக்கு இந்த சீரமை எடுக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல நல்லாவே கியூர் ஆயிருக்கும். ஆனா போக போக அந்த காயங்கள் கியூர் ஆகல. அதனால வேற வழி இல்லாம அசார் அதே இடத்துல உயிருக்கு போராடி இறந்து போயிடுவான். அப்புறம் பில்டிங்கோட டாப்ல இருந்த அந்த வில்ல பையன் ஏதோ ஒரு பிளைனா இல்ல பலூனான்னு தெரியல, அதுல தப்பிச்சு போற மாதிரியும் ஒரு சவுண்ட் மட்டும் கேக்குது. அதுக்கப்புறம் இறந்து போன அசார் உடம்ப மொத்த பேரும் கேம்புக்கு கொண்டு வந்தாச்சு. தாடிக்காரன் கேடி பொண்ணுன்னு எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோனை காட்டுவாங்க. தலைவரும் மத்தாளங்களும் ஒன்னா சேர்ந்து அடுத்து என்ன மாதிரியான ஹெட்லைன்ஸை போடலான்னு பேசிட்டு இருக்கும் போது, சார் என்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம போட்டோம்னா கண்டிப்பா மக்களுக்கு அது பிடிக்கும். அப்படியா, என்ன அது? அது ஒரு போர் சம்பந்தப்பட்ட கதை. அப்ப முழுசா என்கிட்ட சொல்லு. இல்ல சார் இப்போதைக்கு எதுவும் ரெடி ஆகல, ஆனா கண்டிப்பா இதை எல்லா மக்களும் படிப்பாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு 48 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க. அவ்வளவு முடியாது, 24 மணி நேரம் டைம் தரேன்னு ஹீரோனுக்கு எல்லா விதமான பெர்மிஷனும் கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜெனரல் கர்னல் கிட்ட ஏண்டா வந்திருக்கிற டிடெக்டிவ் தோண்டி தோண்டி கேள்வி கேட்கிறானாமே, அப்புறம் நம்ம அட்லஸ் ஆராய்ச்சி அதை பத்தி பேசுறானா. ஆமா சார் கேள்வி கேட்டான், ஆனா நல்ல வேலை நான் எல்லா தடயங்களையும் ஏற்கனவே அழிச்சிட்டேன். சரி என் சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெனரலும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஒரு பக்கத்துல இந்த ரீட்டா இருக்காங்க இல்லையா, நேரா தாமஸ பார்த்து தலைவரே ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம பொண்ணு மரியா இருக்கா இல்லையா, அவளோட ரூம்ல காணோம், அதை விட முக்கியமா அவளோட திங்ஸையும் காணோம் அப்படின்னா அவ தப்பிச்சு போயிட்டாங்கறியா. அடச்சே, தங்க முட்டை போடுற வார்த்தை மிஸ் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பாடு பட்டாலும் சரி மரியாவையும் நம்ம ஆல்ரெடி வேலையை விட்டு தூக்குன ஜான் அவனை பத்தியும் எல்லா தகவலும் எனக்கு வந்தாகணும். இவன் கத்தக்கூடிய இதே டைம்ல நம்ம மரியாவும் ஜானும் எஸ்கேப் ஆயிட்டு ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்காங்க. மரியா வீடு கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், ஒரு 2 நாளைக்கு நம்ம இங்க இருந்தாதான் பாதுகாப்பா இருக்க முடியும். பரவாயில்ல விடுன்னு அவ முத்த மலைய பொழிய இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீம் இறந்து போன அசார பத்தி நினைச்சு ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. சரக்கு அடிச்சதால கிட்டத்தட்ட அங்க இருந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க. வெளியில நம்ம மொட்டை பையனும் டாட்டூவும் மட்டும்தான் இன்னும் குடிச்சிட்டு இருக்காங்க. சோ யாரோட பார்வையும் பெருசா நம்ம ஹீரோ பக்கமா திரும்பல. சோ இத தனக்கு சாதகமாக்கிட்டு அங்க இருந்த காவலாளிகள் கண்ணிலையும் மண்ணை துவிட்டு திருட்டுத்தனமா பைக் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோனை பாத்துட்டு வரலான்னு சிட்டியை நோக்கி வண்டியை விடுவான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோனும் பணத்தை கொடுத்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டரை பார்க்க வந்திருக்கா. என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னேன். சார் சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க அந்த கர்னல் மிரோ இருக்கார் இல்லையா, அவரை பத்தி நிறைய டாக்குமெண்ட்லாம் எழுதிருக்கீங்க, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது பதிலுக்கு அவரும் இந்த பாருமா சரியா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா சிகப்பு நிற கண்களோட அடையாளம் தெரியாத ஒரு ஆளு நகரத்தோட சேரி பகுதியில திடீர்னு எங்க இருந்தோ வந்தவன் கொடூரமா அங்க இருந்த மக்களை தாக்க ஆரம்பிச்சான். ஏன் ஒரு சில பேரை கொலை கூட பண்ணான். ராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த பயலை சுட்டு கொண்டுட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த பயலோட முகத்தை பார்த்து அடையாளம் காட்டுறதுக்குள்ளேயே அவனோட உடல் திருட்டு
போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்டா அதே டைம்ல இந்த கேர்னலுக்கு ஸ்டார்டிங்ல எக்கச்சக்கமான இடத்துக்கு நிறைய டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஆரம்பத்துல மருத்துவரா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பைய கேர்னலாவும் ஆயிருக்கான். ஆனா பாருங்க, சரியா 1905 இவனுக்கு பெருசா எந்த ஒரு டிரான்ஸ்பரும் நடக்கலையா. சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அன்னைக்கு அந்த சிகப்பு கண்களோட சண்டை போட்டாலையா ஒரு ஆளு, அவன் உண்மையாவே இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, இந்த மிரோ தான் தப்பிக்க வச்சிருக்கான்னு சொல்றீங்களா? ஏமா, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதமா, நீங்க டைரக்டா அந்த மிரோவை பார்த்து கேட்கணும். அப்படி இல்லனா அன்னைக்கு சண்டை நடந்துச்சு இல்லையா, அந்த சண்டைய நேரா பார்த்த ஏதாவது ஒரு ஆளை பார்த்து விசாரிக்கணும். ஓ, அப்படின்னா அந்த சாட்சிகள்ல ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. அந்த புள்ளியோட பேரு லைலா. சேரிய ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பார்ல தான் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி, நான் அங்க போய் பாக்குறேன்னு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம கேப்டன் இறந்து போன குரூக்கர் கிட்ட இருந்து ஒரு சின்ன டைரி எடுத்திருப்பான். அதுல நிறைய ரகசியமான குறிப்புகள் இருக்கு. ஆனா அதை டீகோட் பண்ண முடியல. கரெக்டா தாடிக்காரன் உள்ள வர ஒரு சந்தேகத்துல, ஆமா, அன்னைக்கு தாக்குதல் நடந்த அதே டைம்ல உங்க லேப்ல இருந்து ஏதாவது சீரம் காணா போச்சா? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவான். இங்க கட் பண்ணா மறுபடியும் தாமஸ காட்டுவாங்க. இப்ப அவர்கிட்ட ஒரு கண்ணாடிக்காரன் வந்திருக்கான். மரியா பத்தியும் ஜான் பத்தியும் விசாரிச்சீங்களா? தாமஸ், நான் சொல்ல போறத கேட்டு கண்டிப்பா உன்னோட நெஞ்சே வெடிச்சு போயிடுமியா. இந்த ஜான் இருக்கானே, அவன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்தேன்னு சொன்னா, அப்புறம் அவனுக்கு வீடெல்லாம் இருக்குன்னு சொன்னா. அந்த எல்லா இடத்துக்கும் நாங்க போயிட்டு செக் பண்ணியாச்சு. ஆனா அவன் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. சொல்ல போனா அவனோட ஐடென்டிட்டி சம்பந்தமா எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்கல. எனக்கு என்னமோ மரியாவை ஏமாத்தி அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அடக்கடவுளேன்னு தாமஸ் ஒரு பக்கத்துல இதை கேட்டு ஷாக்காக, அப்படியே இன்னொரு பக்கத்துல மரியா தூக்கத்தை விட்டு கண்ணமுழிக்கும் போது அவளுக்கே தெரியாம அவ சரக்குல ஏதோ ஒரு மருந்த கலந்து ரகசியமா கொடுத்துட்டான். ஒரு சில நிமிஷங்கள்லயே அந்த புள்ள அப்படியே அங்கேயே மயங்கி போயிடுவா. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. பைக் எடுத்துக்கிட்டு ஒரு வழியா இவன் தன்னோட வீட்டுக்கே வந்துட்டான். துளி கூட சத்தம் போடாம தான் வீட்டோட கதவை திறந்து உள்ள வந்தவன் ஆன்டி தூங்கிட்டு இருக்க விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னோட குழந்தை தொட்டில்ல தூங்குற விஷயத்த பார்த்து அழகா ரசிச்சிட்டு இருப்பான். அப்ப நேரத்துக்குன்னு கதவை திறந்துகிட்டு ஹீரோயினும் உள்ள வருவாங்க. செல்லம், என்னாச்சு, இன்னைக்கு எப்படி வேலை போச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. என்ன ரிப்போர்ட்டரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு பார்ல இருக்க ஒரு பொண்ணையும் நான் பார்த்து பேசியாகணும். இத பேசி முடிச்சிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப, இப்ப அதே வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஹீரோவும் பின்னாடியே ஹீரோயினையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து இதே டைம்ல நம்ம கேப்டன் இருக்கா இல்லையா, இறந்து போன மசாரி உடம்ப திரும்ப செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆளோட பல்ல அளவெடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பா இருக்குது. ஒரு பக்கம் ஹீரோயினும் ஒரு டனல் வழியா நடந்து போறாங்க. ஏன்னா இதை தாண்டாதான் இவ போக வேண்டிய அந்த பார் இருக்கு. ஒரு பாதுகாப்புக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹீரோவும் தன் முகத்தை பாத்திரக்கூடாதுன்னு அங்க போதையில இருந்த ஒரு ஆளோட முகமுடி எடுத்து இவ மாட்டிப்பான். பாருக்குள்ள வந்த ஹீரோவும் அங்க வேலை பாக்குற வெயிட்ரஸ பார்த்து, என்ன இந்த மாதிரி சீனியர் ரிப்போர்ட்டர் அனுப்பி வச்சாரு, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவந்த கண்களோட வீதிகள்ல ஒருத்தன் சில மக்களை சாகடிச்சானே, அந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா? அட போமா அந்த பக்கம், இத பத்தி ஏற்கனவே நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. ஆனா நான் சொன்ன எதையுமே யாரும் நம்பினது கிடையாது. அட, உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஒருவேளை அந்த ஆளோட போட்டோவை பார்த்தா உங்களால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? தாராளமா அடையாளம் காட்டுவேன்னு சொல்லும் போது இந்த பார்ல இருக்க ஒருத்தன் நம்ம ஹீரோட வளைச்சு பிடிச்சு என் கூட டான்ஸ் ஆடுன்னு கட்டாயப்படுத்துவான். இது எல்லாத்தையுமே கூட்டத்துல ஒருத்தனா ஒளிஞ்சிருந்த ஹீரோ பார்த்துட்டு, ஏய், அவங்கதான் சொல்றாங்கல்ல, முதல்ல வழியை விட்டு விலகுன்னு அவனோட மிரட்டி அமுச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோனும் மேலையும் கிளியும் இந்த பயல பாக்குறா. ஏதோ ஒரு சந்தேகத்துல டக்குன்னு கைய பிடிச்சவ, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் சரக்கு வாங்கி தரவா? அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு காயப்பட்டிருக்கா என்ன? உங்க முகத்தை நான் பாக்கலாமா? ஆஹா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவசர அவசரமா ஹீரோ எஸ்கேப் ஆயிடுவான். சொல்ல போனா ஹீரோயினுக்கு வந்தது தன்னோட கணவர் தானோன்னு ஒரு சின்ன உறுத்தல் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் லைட்டா பேச்ச போட்டிருப்பா. இதுக்கடையில ஹீரோவும் திரும்ப டனல் வழியா வெளியில வரும்போது ஆல்ரெடி பார்ல ஒருத்தனை மிரட்டி அனுப்பியிருப்பான்ல, அவன் குறுக வந்து, என்னப்பா நீ என்ன அவ்வளவு பெரிய தவுலத்தா என்ன? டே மச்சான், இவனை பாருங்களேன், என்னைய மிரட்டி இருக்காண்டா, இன்னைக்கு இவனை வச்சு செய்யலான்னு அவசரத்துல ஒருத்தன் இரும்பு ராட வச்சு அடிக்க, அடுத்த செகண்டே ஹீரோவுக்கு இந்த வில்ல பையனோட வாய்ஸ் கேக்குது. என்ன கேப்ரியல், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவங்க எல்லாரையும் நீ சாகடிச்சாகணும், ஒருத்தருக்கும் நீ ஈவி இறக்கமே காட்டக்கூடாது. இந்த மாதிரி பேசுனதை கேட்டதுமே சடனா ஹீரோவோட கண்கள் கருப்பா மாறி போகுது. ஏதோ வெறி பிடிச்ச வேங்க மாதிரி அங்க இருந்த ஒருத்தன் தலைய ரெண்டா பிச்சு போட்டான். இட்டுப்பு எலும்பு கழுத்தான் பட்டுன்னு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளுவான். கடைசியில இருந்த ஒருத்தனையும் மாங்குன்னு அடிச்சு அவன் கபாலம் எல்லாம் கலங்குற அளவுக்கு மொத்தமாவே அவனோட சோழிய முடிச்சு விட்டாங்க. கட் பண்ண அடுத்து கேப்டனை பாக்குறதுக்காக கேர்னல் வந்திருப்பான். யோ, என்னாச்சு இந்த டைம்ல எதுக்கு என்ன கூப்பிட்ட? கேர்னல், நம்ம கவனிக்காம விட்ட இன்னொரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி மசாரியோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு இறந்து போன ஒரு உடம்ப திரும்ப தோண்டி எடுத்தேன். அப்பதான் இவரோட பற்கள் அளவுலையும் தோற்றத்திலையும் வித்தியாசம் இருக்க விஷயத்த கவனிச்சேன். இப்ப என்ன சொல்ல வர? நாம நினைக்கிற மாதிரி இறந்து போயிருக்க இந்த உடல் மசாரியோட
போறது கிடையாது. ஏதோ ரோட்ல இருந்த பிச்சைக்காரனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அட கடவுளே, அப்படின்னா உண்மையான மசாரிய அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்களான்னு கர்னல் கேட்டு அப்படியே மிரண்டு போயிடுவாரு. ஒரு பக்கம் நைட்டு கேடி பொண்ணு தூங்காம லேப்ல இருக்கும் போது சடனா வெளியில யாரோ கதவை திறக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. புள்ளையாண்டாளுக்கு பயம் தாங்கல. திபு திபுன்னு நேரா அங்க இருக்க டிரா கிட்ட வந்தவ உள்ள இருந்து ஒரு கன்னை கையில எடுக்கிறா. தக்காளி யாரா இருந்தாலும் சுட்டு தள்ளலான்னு லைட்டா கிட்ட வந்து பாக்கும்போது அங்க இருக்கிற அறைக்குள்ள ஒரு மூளையில எலி கணக்கா பயந்தபடி நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கா. என்ன கடைசியில இவன் அந்த டனலுக்குள்ள சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அப்ப தன்னோட கட்டுப்பாட்டை இழந்த விஷயம் ஹீரோவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அந்த காரணத்தாலதான் இவன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான். அப்புறம் இந்த மசாரி அந்த ஆளு நம்ம கேப்டன் சொன்ன மாதிரியே இன்னும் சாகலங்க. ஜெர்மன்ஸோட சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்காரு. உடனே இந்த விஷயத்த பத்தி நம்ம அமைச்சரவை கூட்டத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருங்கப்பா, ஏற்கனவே அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் அந்த கவச வீரனை உருவாக்கி இருக்காங்க. தனியாலா ஒரு படையவே அழிக்கிறதுக்கான திறமை இருந்தாலும் கூட அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுப்பா. அதனாலதான் நம்மள தாக்குதல் பண்ணி மசாரிய தூக்கிட்டு போயிருக்காங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. கூடிய சீக்கிரமே மசாரிய நம்ம தூக்கிட்டு வரணும். அப்படி இல்லன்னு அவரோட உதவியாலேயே நம்ம நாட்டுக்கு எதிரா பல நூறு கவச வீரர்களை அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நாடும் மக்களும் மொத்தமா அடிமையாக வேண்டியதுதான். அப்பதான் அங்க இருக்க ஜெனரல் உள்ள போந்து, சார் நம்மளோட ஆளுங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. மசாரியா ஜெர்மன்ஸ் எல்லாம் தங்களோட எல்லை பகுதியில் இருக்க ஒரு கல் கோட்டைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களா. இன்னும் சரியா 2 நாளைக்குள்ள அவங்களோட மெயினான நகரத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். மசாரியா நாம என்ன பண்ணாலும் காப்பாத்த முடியாது. சரி அப்படின்னா வெயிட் பண்ண வேணாம். லார் அப்படிங்கிற லொகேஷன்ல ஆல்ரெடி ஜெர்மன்ஸ்க்கும் நமக்கும் வார் போயிட்டு இருக்கு. நம்மளோட சென்டினல்ஸை ரெடி பண்ணுங்க. எல்லை பகுதியில சண்டை போடுற சின்ன கேப்ல பாதுகாப்பா நம்ம ஆளுங்களை உள்ள அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மசாரிக்க காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். ஒரு தயக்கத்தோடய கர்னலும் இதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ணு ஹீரோவோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறா. பதிலுக்கு ஹீரோவும், நான் ஒரு சிலரை பயங்கரமா அட்டாக் பண்ணேன், அதுல 2-3 பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்படியா, யார அடிச்ச, எங்க அடிச்ச? அது என் மனைவி குழந்தைய பாக்குறதுக்காக ரகசியமா நகரத்துக்கு போயிட்டு வந்தேன். பதிலுக்கு கேடி பொண்ணும், இந்த பாரு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். பொதுவா சென்டினல்ஸ்க்கு வெளியில இருந்து சீரம் கொடுப்பாங்க. அது மூலமா அதீத பலம் கிடைக்கும் இல்லையா? ஆனா உனக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா உன் ரத்தத்துக்குள்ளேயே அந்த சீரம் தானாவே உருவாக ஆரம்பிக்குது. அதனாலதான் நீ மத்தவங்களை விட ரொம்ப சிறப்பா இருக்க. உன்னோட காயங்கள் கூட ரொம்ப சீக்கிரமாவே குணமாகுது. ஒருவேளை அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நானும் என் அப்பாவை போல ரொம்ப ஆக்ரோஷமா மாறிட்டு இருக்கணும். சே, அப்படிலாம் கிடையாது. சரி அப்பனா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. கேடி பொண்ணும் சரின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஆன்ட்டியும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்ல நான் ஒரு பார்ல ஒரு பொண்ணை விசாரிக்க போயிருந்தேன். அங்க நடந்த ஒரு சின்ன பஞ்சாயத்துல எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணாரு. எக்ஸாக்டா அவரோட நட உட பாவனை ஏன் குரல் கூட நம்ம கேப்ரியல் போல இருந்துச்சு. அட, உன் புருஷன் இறந்து போயிருக்கால, அந்த வேதனையில இருந்து நீ இன்னும் வெளியில வரல. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் தோணிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடியதை ஏத்துக்க மனசு இல்லாம அமைதியா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப கர்னல் இப்ப டாட்டூவையும் மத்தாளுங்களையும் பார்த்து, நீங்க எல்லை பகுதியை கடந்த ஜெர்மன்குள்ள போயாகணும். அங்க இருக்கக்கூடிய கல் கோட்டைக்குள்ள இருந்து மசாரிய பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வரணும்னு ஒரு பக்காவான பிளான கொடுப்பாங்க. கட் பண்ண அடுத்து ஹீரோனை காட்டுவாங்க. ஃபால்கன் அப்படின்னு ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கா. இவரு அமைச்சகத்துல ஹெல்ப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கையில கொஞ்சமா பணத்தை கொடுக்கும் போது அவர் பதிலுக்கு ஒரு ஃபைலை கொடுக்கிறாரு. இந்த பாருமா, நீ கேட்ட மாதிரி நம்மளோட ராணுவ படையில 1912க்கு முன்னாடி சேர்ந்தவங்களோட கிட்டத்தட்ட 100 பேரோட டேட்டாஸ் இருக்கு. சரி எல்லாம் ஓகே தான். ஆனா உங்ககிட்ட அந்த கர்னல் சம்பந்தமான டீடைல்ஸ் கேட்டேனே, அது என்னாச்சு? அட ஏமா நீ வேற, அந்த கர்னல் மீரோவோட பேரைத்தான் சொன்னேன். மொத்த பேரும் என்ன மேலையும் கீழையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னிச்சிரு, இந்த வேலையை பார்க்க முடியாது, அது கொஞ்சம் ஆபத்தானது. ஆனா ஹீரோயினுக்கு மனசு இல்ல. தான் போட்டிருந்த மோதிரத்தையே கலட்டி கையில கொடுத்து, தயவு செஞ்சு கர்னலோட டேட்டாஸும் வேணும்னு கேட்கும்போது பணத்து மேல இருக்க ஆசையில அவரும் சம்மதிக்கிறாரு. கட் பண்ண அடுத்து கேம்ப்ல இருக்க ஹீரோ கிட்ட கர்னல் வருவாரு. இந்த பாருப்பா, நீ வந்த நாள்ல இருந்து நாம ஒழுங்கா பேசவே இல்ல. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? இந்த பாரு, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. எனக்கு இந்த மசாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. நம்ம ஒரு டீல் வச்சுப்போமா? உனக்கு வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதனால எப்பாடு பட்டாச்சும் நீ அந்த மசாரியை மட்டும் கொண்டு வா. அதுக்கப்புறம் நான் மேலிடத்துல பேசி உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு இவர் ஒரு சின்ன வாக்குறுதியை கொடுக்கிறாரு. குருட்டுத்தனமான நம்பிக்கையில ஹீரோவோட டீம் ஒரு பக்கத்துல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அடுத்த சீன்லயே தாமஸ காட்டுவாங்க. இப்ப வரைக்கும் மரியா சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு கோவத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஜெர்மனை சேர்ந்த ஒரு லேடி அங்க வராங்க. இவ்வளவு ஷார்ட்டா மியா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். எனக்காக நீ ஒரு முக்கியமான வேலை பார்த்தாகணும். ஐயோ, இந்த ஜெர்மன்ஸுக்கெல்லாம் இனிமே வேலையை பார்க்க முடியாது. ஏற்கனவே அந்த குரூக்கர் வேற இறந்து போயிட்டான், அதெல்லாம் தெரியும்ல. அட, உனக்கு தேவையான ஒண்ணு அதான்ப்பா, அந்த மரியாவை நான் தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன். எனக்கு தேவையானதை நீ பண்ணி கொடு.
இவன் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் வேணும்னு கையில ஒரு போட்டோவை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த போட்டோ நம்ம ஹீரோவை போலதான் இருக்கு. இன்னொரு பக்கத்துல தூக்கத்தை விட்டு மரியா கண்ணமுழிக்கும் போது அவளை நகரவே முடியாத மாதிரி இந்த ஜான் பையன் பெட்லயே கட்டி போட்டிருக்காங்க. அடா பாவி, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு ஓன்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து ஹீரோவோட டீம் இப்ப பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா எல்லை பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்க தளபதி கிட்ட கர்னல் தான் எங்களை அனுப்பி வச்சாரு, நீங்க பீரங்கிகளை வச்சு எதிரிகளை தாக்குங்க, அந்த சின்ன டைவர்ஷன்ல நாங்க இந்த பார்டரை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போறோம்னு ஒரு பக்காவான பிளான போட்டு 3 பேரும் அங்க இருக்க குழிகள்ல பதுங்கி வந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, காவலுக்காக ஒரு சின்னூண்டு மேட்டுக்கு மேல மெஷின் கன்னோட ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அப்பதான் டாட்டு ஒரு பிளான போட்டு சுத்தி வளைச்சு அவங்கள அட்டாக் பண்ண தூரத்துல இருந்து மீதி ஆளுங்க ஸ்னைப்பரை வச்சு டாட்டுவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அங்க இருந்த எதிரிகளை போட்டு தள்ளியாச்சு. நம்ம ஆளுங்க சேஃப். ஒரு பக்கம் ஹீரோயினும் இவளுக்கு கிடைச்ச அந்த போட்டோஸ் இருக்குல்ல அதை கொண்டு வந்து மறுபடியும் லைலா கிட்ட காட்டும் போது அதுல ஒரு ஆள் போட்டோவை காட்டி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ பார்த்த அதே ஆளு இந்த போட்டோல இருக்கானான்னு பாரு. லைலாவும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இந்த ஆளுதான்னு கையை காட்டுவாங்க. இந்த பயலோட பேரு வில்லியம். ஆனா ஹீரோனுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சரியா 1905ல இந்த பையன் ரோட்ல சண்டை போட்டிருப்பான், சில பல மக்களை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் இவனை சுட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா பாருங்க இங்க இருக்க ஃபைல்ல 1904லயே இந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு தப்பா போட்டிருக்கு. சோ நல்லா தெரியுது வேணும்னே அரசாங்கத்துல இருக்க யாரோ ஒரு சிலர் தான் இந்த பயலோட டேட்டாஸ பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இவன் பிறந்த வருஷத்தையும் இறந்த வருஷத்தையும் மாத்திருக்கணும். அடுத்து இன்னொரு பக்கத்துல ஜான் திரும்ப மரியா கிட்ட வரும்போது மயக்கத்துல அவளும் என்னடா செய்ய போறேன்னு கேட்கும்போது கவலைப்படாத, இன்னும் ஒரு நாள் தான் நம்ம ஒன்னா இருப்போம், அதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன், நடக்கிற எல்லாத்துக்கும் நான் மடிச்சிருன்னு சொல்லுவான். பதிலுக்கு மரியா கடுப்பாயிட்டு தனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தி இந்த ஜானை கண்ட்ரோல் பண்ண பாப்பா. ஆனா பாதி நிமிஷத்திலேயே இவளோட பவர்ஸ் எல்லாம் டப்புன்னு கட் ஆகுது. சோ என்னன்னா இந்த பையன் ரகசியமா ஒரு மருந்தை கலந்து கொடுத்திருப்பால, எக்ஸாக்டா அதுதான் இந்த மரியாக்குள்ள இருக்க பவர்ஸை ஒழுங்கா யூஸ் ஆகாம தடுக்குது. கட் பண்ணா இதே டைம்ல ஜெர்மன்ஸோட ட்ரக் ஒண்ணு ஒரு பாலத்தின் வழியா போகும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோவோட டீமும் அந்த பயிர்களை சுட்டு போட்டு தள்ளிட்டு அந்த ட்ரக்கை இப்ப இவங்க எடுத்துப்பாங்க. ஒரு பக்கம் மசாரி கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருப்பாரு. அப்ப இந்த ஜெர்மனோட கர்னல் வருவான். மசாரி இங்க பாரு, எங்களுக்கு தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீங்க விட்டுட்டு போன அதே ஆராய்ச்சியை தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஒழுங்கா அதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க, எங்களுக்குன்னு ஒரு பெரிய படையவே நாங்க உருவாக்கணும். இல்ல என்னால முடியாது, என் நாட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஐயோ அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஓ புரியலையா, உனக்கு ஒரு 10 வயசுல பொண்ணு இருக்கால, அப்புறம் அழகான மனைவி, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இங்க டார்ச்சர் பண்ணா நீ என்ன பண்ணுவ? அட நீ ஒத்துக்கலனா தான்ப்பா, அதனால கொஞ்சம் யோசி, மீதி விஷயங்களை அப்புறம் பேசிப்போம். இதுக்கடையில ஜெனரல் கேப்டனை கூப்பிட்டு இந்த பாரு, நீ இங்க ஆணி புடுங்கிறதெல்லாம் போதும், உன்னை வேற வேலை விஷயமா லெனின்க்கு அனுப்பி வைக்கிற தலைவரே. ஆனா இன்னும் இந்த கேஸ் முடியல. அட அதை விடுப்பா, அத ஆண்டனிங்கிற வேற ஒரு டிடெக்டிவ் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஜெனரல் பேஜ்லயே தெரிஞ்சு போச்சு கர்னல் தான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த டிடெக்டிவ இங்க இருந்து அனுப்பி வைக்கிறான்னு. அடுத்து இன்னொரு பக்கத்துல மறுபடியும் மசாரிய காட்டுறாங்க. பாவம் குடும்பத்தை வச்சு பயமுறுத்தினதால வேற வழி இல்லாம இவரும் இந்த ஜெர்மன்ஸோட ஆராய்ச்சிகளை பண்றதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல தாடிக்காரன் கர்னலை பார்த்து சார் இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா சும்மா இல்லாம நம்மள பத்தி தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது 4 பின்ன பிரச்சனையா இருக்கும், ஆனா கவலைப்படாதீங்க நான் இதை பாத்துக்கிறேன்னு தாடிக்காரன் ஒரு பக்கத்துல கிளம்புறான். இதே டைம்ல மசாரி வில்லனை பார்க்க வந்திருக்கான். நாங்க உருவாக்கின முதல் சூப்பர் ஹியூமன் இவர் தான். சிரிச்சுக்கிட்டே வில்லனும் கவலைப்படாத, அவருக்கு என்ன பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா என்ன வச்சுதான் முதல் ஆராய்ச்சி தொடங்குச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான். மசாரி இதை கேட்டு மிரண்டு போக இங்கதான் வில்லன் தன்னோட தலை கவசத்தை எடுக்கிற மாதிரி தெரியுது, ஆனா முகத்தை காட்ட மாட்டேன்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட டீம் இப்ப எதிரிகளோட ட்ரக்கு அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிக்கிட்டு பொறுமையா வண்டியில வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலையை போட்டு எதிரிகள் காவலுக்கு நிக்கிறாங்க. ஏ தம்பி பாச காட்டுன்னு சொன்னா மொட்டை பையன் சிரிச்சுக்கிட்டே பாச கொடுப்பான், ஆனா அதோட டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சான். வண்டியில என்ன இருக்கு, ஃபியூல் இருக்கு சார், தளபதி தான் இத கேம்புக்கு கொண்டு வர சொன்னாரு, அதெல்லாம் ஓகே நான் பாத்துக்கிறேன், 2 பேரலை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போ. ஆனா மொட்டை பையன் முடியாதுங்கிறான், ஏன்னா உள்ள நம்ம ஹீரோவும் டேட்டவும் பதுங்கி இருக்காங்க. பின்பக்க டோரை திறந்தானுங்கன்னு வை மொத்தமா சோழி முடிஞ்சிரும். அதனால அசந்த நேரம் பார்த்த 3 பேரும் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்க கஷ்டப்பட்டு அங்கிருந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா இதுல மொட்டை பையன் இருக்கா இல்லையா, அவனோட வயிற்று பகுதியில ஒரு தோட்டா இறங்கிருச்சு. சுருண்டு புள்ளையாண்டா அங்கேயே விழுந்துட்டான். ஒரு பக்கம் கர்னல் தாடிக்காரங்கிட்ட நம்ம ஆளுங்க பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா, சார் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, எதிரிகளோட எல்லைக்குள்ள போயிட்டா அவங்களால நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்க முடியாது, சோ நாளைக்கு மதியம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. கர்னல் கடுப்புல அங்கிருந்து கிளம்ப அடுத்து மறுபடியும் ஹீரோனை காட்டுறாங்க. ஃபால்கனை சந்திச்சவ இவ கேட்ட மாதிரியே அந்த கர்னல் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இந்த பக்கத்துல தாமஸ பார்க்க ஒரு கண்ணாடிக்காரன் வந்திருப்பான். ஆல்ரெடி இவங்க கிட்ட மியா ஒரு போட்டோவை கொடுத்துட்டு போயிருப்பால, அது எக்ஸாக்டா நம்ம கெஸ் பண்ண மாதிரியே ஹீரோ தான். ஆக்சுவலி இவனோட அப்பா பேரு பால். சின்ன வயசுல ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். ஒரு இடத்துல தன் மனைவியவே கொலையும் பண்ணிருக்கான். ஒரு சில காவலாளிகளால இந்த மனுஷன் சுட்டு கொல்லப்பட்டதா கேஸ் முடிவுக்கு வந்திருக்கு. அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ ஒரு ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான்.
அவனுக்கு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. கட் பண்ண அடுத்து இப்ப குண்டடிப்பட்ட மொட்டைப்பைய இருக்கால, அவன் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்கான், சுயநினைவை இழந்துட்டு இருக்கான். ட்ரக்ல ஏத்திட்டு அவசர அவசரமா கிளம்பி வரும்போது வழியில ஒரு கைவிடப்பட்ட வீட்டை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இதே வீட்டுக்குள்ள 2 லேடிஸ் பதுங்கி இருப்பாங்க. ஒருவேளை எதிரிகள் ஒண்ணு பயத்துல ஹீரோவோ அவங்களை அட்டாக் பண்ண பாக்க, அதுக்கப்புறம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எதுவும் பண்ணாம விட்டுருவான். ஒரு பக்கம் மொட்டை பையன் வழியில கதறிக்கிட்டு இருக்கான். சோ வாயில கொஞ்சமா சீரம ஊத்தி விட்டு உடம்புக்குள்ள இருந்து தோட்டாவை வெளியில எடுக்கலான்னு பாக்கும்போது ஹீரோவுக்கும் சரி டேட்டாவுக்கும் சரி அது சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் இந்த வீட்டோட பாட்டியமாவும் கொடுங்க நான் எடுக்கிறேன்னு ரொம்ப கேஷுவலா அந்த தோட்டாவை எடுத்துருவாங்க. இதுலயே கண்டிப்பா இந்த பாட்டியம்மாவால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லங்கிற விஷயத்த நம்ம ஆளுங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அடுத்து சென்டினல்ஸோட லேப காட்டுவாங்க. இப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு சுருட்ட முடிக்காரிய கூட்டிட்டு வராங்க. இவள ஷார்ட்டா வெரோனிகா அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஆக்சுவலி இவ ஒரு கொலையை பண்ணிருப்பா, அதுக்காக மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. கர்னல் தான் வழக்கம் போல பிளான போட்டு இந்த மாதிரி ஆராய்ச்சிக்காக நீ சம்மதிச்சா சென்டினல்ஸ்ல நீயே ஒரு ஆளாகலாம், ஆனா ஆராய்ச்சியின் போது நீ சாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, சீக்கிரமே சாகிறத விட ஆராய்ச்சி மூலமா உயிர் பிழைச்சா அது எனக்கு நல்லதா போச்சேன்னு வெரோனிகாவும் டீலுக்கு ஓகே சொல்லுவா. ஒரு பக்கம் ஹீரோயினும் முதலாளிய பார்த்த சார் இந்த மாதிரி 1904லயே இறந்து போனதா சொல்லப்பட்ட ஒரு தச்சு வேலை பார்த்த ஆளு அடுத்த சில வருஷங்களுக்கு அப்புறமா நம்மளோட பிரெஞ்சு ராணுவத்துக்காக பாலைவனத்துல யுத்தத்துக்கு போயிருக்காரு. அப்ப பாருங்க அதிசயம் நடந்த மாதிரி அங்க போன 400 பேருமே ரொம்ப வித்தியாசமான முறையில தொலைஞ்சு போயிருக்காங்க. அவங்களோட உடல்கள் கூட கண்டுபிடிக்கப்படல. இதுல ஷாக் ஆகிற இன்னொரு விஷயமும் இருக்கு. தச்சு வேலை பார்த்த ஆள முதல்ல சுட்டு கொல்லும் போதும் சரி அந்த இடத்துல இந்த கர்னல் மிரோ இருந்திருக்காரு. அப்புறம் 400 பேர் தொலைஞ்சு போனாங்க இல்லையா, அந்த டைம்லயுமே அவங்கள வழி நடத்தினது கர்னல் மிரோ. சோ கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. முதலாளியை பொறுத்த வரைக்கும் பாருமா நீ சொல்ற எல்லாம் ஓகே தான், ஆனா அதுக்கு முறையான ஆதாரங்கள் தேவை. சரி சார் நான் வேற ஏதாவது வழியை பாக்குறேன்னு ஹீரோயின் சொல்லுவா. கட் பண்ண அடுத்து ஹீரோவோட டீம் இப்ப மொட்டை பையனுக்கு கட்டெல்லாம் போட்டு அவனை படுக்க வச்சுட்டாங்க. உதவிக்காக கையில ஒரு கன்னை கொடுத்துட்டு இந்த பாரு உன் காயங்கள் குணமானதும் எப்படியாச்சும் எல்லை பகுதியை கடந்த மறுபடியும் நம்மளோட கேம்புக்கு போயிடு, அப்படி இல்லன்னு வைய எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிறைச்சாலைக்கு வந்துரு. வேற வழி இல்லாம டாட்டோவும் ஹீரோவும் மட்டும் மசாரிய காப்பாத்த தனியா கிளம்புறாங்க. ஒரு பக்கம் தாமஸும் அந்த மியாவை பார்த்து ஹீரோ சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரு ஃபைலா கொடுக்குறான். இதுக்கடையில ஹீரோயினும் வழக்கம் போல வேலைக்காக கிளம்பும் போது வழியில இந்த தாடிக்காரன் உள்ள போந்து மேடம் வணக்கம், என்ன உங்களுக்கு புதுசா ரிப்போர்ட்டர் வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு போல, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும், அடடா அது இப்ப முக்கியம் கிடையாது, நீங்க கர்னல் மிரோ பத்தி ஏதோ விசாரிக்கிறீங்களாமே, தயவு செஞ்சு அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லனா அடுத்த முறை இந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் மிரட்டின மாதிரி பேசிட்டு தாடிக்காரன் கிளம்பிடுவான். கட் பண்ணா ஹீரோவும் டாட்டுவும் காட்டு பகுதியில வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு சிறைச்சாலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. நேரமும் போக நல்லா இருட்டி போகுது. நம்ம ஆளுங்க கரெக்டா இப்ப அந்த சிறைச்சாலைக்கு வந்துட்டாங்க. இரவு சாதகமா போனதால எதிரிகளை பதுங்கி பதுங்கி அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்க சின்ன துளை வழியா நம்ம ஆளுங்க 2 பேரும் உள்ள இறங்கிடுவாங்க. பொறுமையா டனல்ல நடந்து போகும்போது பயங்கரமான ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா இந்த வில்ல பையன் எதிரிகளோட கையில துப்பாக்கிகளோட நம்மால லாக் பண்ணிட்டான். அப்படின்னா ஹீரோ இங்க வர போறாங்கிறத ஏற்கனவே இந்த வில்ல பையன் கெஸ் பண்ணிருக்கான். அடுத்து இதே டைம்ல ஜான் மேரிய கூட்டிட்டு ஒரு சின்ன ஆத்தங்கரைக்கு வரும்போது அங்க பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு உளவாளி வந்திருக்கான். மரியாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப போகும்போது கரெக்டா உள்ள தாமஸும் இந்த அண்ணங்காரனும் கையில கன்னோட வந்துட்டாங்க. உசுருக்கு பயந்து அந்த பிரிட்டிஷ் ஆளு அங்க இருந்து ஓடிய போயிடுவான். தப்பிக்க பார்த்த ஜான கால்ல சுட்டு பிடிச்சிருவாங்க. மரியாவை பொறுத்த வரைக்கும் தாமஸை விட இந்த ஜான் தான் கெட்டவங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ அந்த பையல கொல்லாத, அவங்கிட்ட எனக்கு பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு ஜானை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். தாமஸுக்கு எப்படி நம்ம மரியா இங்க இருக்க விஷயம் தெரியும்? லாஸ்டா ஹீரோ சம்பந்தப்பட்ட டேட்டாஸ நம்ம மியா கிட்ட கொடுத்திருப்பா இல்லையா, அவதான் பதிலுக்கு மேரி சம்பந்தப்பட்ட தகவலை கொடுத்திருக்கா. அடுத்து நம்ம ஹீரோவை கையங்கலமா பிடிச்சிட்டாங்க. அப்பதான் இவனுக்கு முன்னாடி வில்ல வந்து நிப்பான். ஏண்டா நீயும் நானும் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுன்னு சொன்னனே, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ரொம்ப யோசிக்காத, நானும் ஒன்ன மாதிரியே அந்த கர்னல் மிரோவால உருவாக்கப்பட்டேன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். அப்படின்னா சொந்த நாட்டுல இந்த கர்னல் இந்த பயலை உருவாக்கி எதிரி நாடுகளுக்கு தார வாத்துட்டான் போல. கூடவே இப்பதாங்க இந்த வில்ல பையனோட மூஞ்சியே காட்டுறாங்க. நல்லா முழு முருன்னு உருட்டி வச்ச உண்டியல் பொம்மை மாதிரி இருக்கான் பாருங்க. ஒரு பக்கம் மரியா காதல்ல வெறுத்து போனவ ஜான கடைசியா பார்க்க வருவா. அட என்னப்பா நீ 1000 முறை என்கிட்ட சொன்ன என் காதலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு, அதை இன்னைக்கு சோதிச்சு பார்க்க வேணாமான்னு தான் பவர்ஸ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயல பக்கத்து டேபிள்ல இருக்கக்கூடிய கன் எடுக்க வைக்கிறா. பயந்து போன அவனும் இந்த பாரு நான் வேணோட எதையும் படல, நான் ஒரு சிறை கைதி. வெளியில வந்ததுமே அந்த பிரிட்டிஷ் ஆளு என்கிட்ட உன்னை தேடி கண்டுபிடிச்சு காதலிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி என்கிட்ட ஒரு டீல் போட்டான். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண. கடைசி வரைக்கும் மரியாதையெல்லாம் கேட்கல. தான் பவர்ஸ வச்சு துப்பாக்கியை ட்ரிகர் பண்ண விட்டு ஜான அதே இடத்துல போட்டு தள்ளிட்டா. ஆனா கதையில சம்பந்தமே இல்லாம இந்த பிரிட்டிஷ் ஆள் யாரு, இவன் எதுக்காக உள்ள வந்தான்னு நிறைய டவுட்ஸ் வருது. அடுத்து வில்ல ஹீரோ பார்த்து ஏண்டா தம்பி நம்ம 2 பேருக்கும் அளவுக்கு அதிகமான பவர்ஸ கொடுக்கறது அதுக்கான காரணம் அந்த சீரம்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. நம்ம பிறகும் போதே ஒரு சில குறைபாடுகளோட பிறந்தோம். நம்ம ரத்தத்திலேயே அதீத பவர்ஸ் இருக்கு. ஆனா அதை லைட்டா தூண்டி விடுறதுக்காக தான் இந்த சீரம் உதவி பண்ணுது. அந்த காரணத்தால தான் நீயும் நானும் மத்தவங்களோட அளவுக்கு அதிகமான பவர்ஸோட இருக்கோம். தோ நான் பயன்பட
கடத்தக்கூடிய இந்த கேஸை நீ சுவாசிச்சு பாரு, உன்னோட பலமும் வேகமும் இன்னும் 10 மடங்கு அதிகமாகும்னு வலுக்கட்டாயமா ஹீரோவுக்கு அந்த கேஸ கொடுக்க, இதுக்கு முன்னாடி இந்த வில்லன் யாரையெல்லாம் கொண்டிருப்பானோ அந்த எல்லா காட்சிகளும் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அடுத்து லேப்ல இருக்க கேடி பொண்ணு இவங்க கொண்டு வந்த அந்த வெரோனிக்காவை வச்சு அடுத்த ஆராய்ச்சியை பண்ணுவா. வழக்கம் போல சீரம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணதுமே அவ உடம்பு டக டகன்னு ஆட ஆரம்பிக்குது. வாயில இருந்து ரத்தமெல்லாம் ஊத்திட்டு இருக்கு. அல்லக்கை ஒருத்தன் கேடி பொண்ணு கையில கண்ணை கொடுத்து நீங்க சுற்றுங்கன்னு சொல்லும் போது, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு கேடி பொண்ணு சொல்லுவா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வெரோனிக்கா அப்படியே டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுவா. உடம்புல அசைவுகளே இல்ல. சரி இறந்து போயிட்டாலும் பார்த்தா அதுவும் கிடையாது. அவளுக்கு இன்னும் நாடி துடிப்பு இருக்கு. மறுபடியும் இந்த புள்ள கண்ணை முழிச்சாதான் இவளுக்குள்ள அந்த பவர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதே தெளிவா தெரியும். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுவாங்க. வழக்கம் போல ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது இவளுக்கு ஒரு கால் வருது, பேசக்கூடியது. வழக்கம் போல ஃபால்கன் இன்னைக்கு வந்து என்ன ஆத்தங்கரையில பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இப்ப பேச்சு மூச்சு இல்லாம சுருண்டு போய் கிடக்குறான். அவனுக்கு முன்னாடி நம்ம டேட்டுவை கொண்டு வந்து மண்டியிட வைப்பாங்க. பின்னாடியே உள்ள வந்த வில்லனும், இந்த பாரு எனக்குள்ள இருக்க சக்திகளுக்கு காரணமே எப்பவோ யாரோட உயிரையும் பெருசா வேல்யூவே பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீயும் பலசாலி ஆகணும்னா உனக்கு பிடிச்சமானவனை இழந்தாகணும்னு டாட்டுவை கொல்லுன்னு கையில கத்தியை கொடுத்து தான் பவர்ஸை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணுவான். கிட்டத்தட்ட கீழே தள்ளி விட்டு கொல்ல போற நேரத்துல, டே கேப்ரியல் கண்ண மொழி, நான் தாண்டா உன் ஃப்ரெண்டே, ஓங்கன கத்திய ஹீரோ அப்படியே நிறுத்திடுவான். அதே டைம்ல ஹீரோயினோட வாய்ஸும் இவனுக்கு கேக்குது. சோ அந்த வில்ல பையனோட கட்டுப்பாட்டையும் தாண்டி நம்மால திரும்ப நார்மல் ஆயிடுவான். அடச்ச நீ ஒரு உதவாக்கற, நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன்னு வில்லன் புலம்பி தள்ளுவான். இங்கதான் இந்த பஞ்சாயத்துனா கேடி பொண்ணு ஆராய்ச்சி பண்ண இந்த வெரோனிகா அவ இப்ப மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சுட்டா. ஒரு குழப்பத்தோடயே பொறுமையா நடந்து போகும்போது வழியில வந்து டாக்டர்ஸும் மேடம் நீங்க போக கூடாதுன்னு தடுப்பாங்க. அவ ஏதோ பித்து பூச்ச மாதிரி ஒரு ஆளை அடிச்சு பறக்க விட்டா. தடுக்க வந்த காவலாளிய செவுத்துல குரங்க விட மோசமா தாவி அவனோட கண்ணை வச்சு அவன் கபாலத்தை பொளந்துட்டா. சத்தம் கேட்டு கேடி பொண்ணு மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் முன்னாடி வருவாங்க. வெரோனிகா பயப்படாத, நான் தான் உங்களை நாங்க காயப்படுத்த மாட்டோம்னு அவகிட்ட பேசி அந்த பிள்ளைய ஆஸ்வாசப்படுத்துவாங்க. இந்த வெரோனிகாவோட சிரிப்புலயே தெரியுது இவன் மத்த எல்லாரையும் விட சக்திகள்ல கொஞ்சம் அளவுக்கு அதிகமா கிடைச்ச மாதிரி தெரியுது. இங்க கட் பண்ணா அடுத்து ஹீரோ இருக்கக்கூடிய சிறைச்சாலையை காட்டுவாங்க. அங்க வந்த 2 காவலாளிகள் இந்த மாதிரி பிடிச்சு வச்ச டாட்டூங்கிற ஆளை வேற ஒரு சிறைச்சாலைக்கு மாத்தணும், எங்க கூட அனுப்பி வைங்கன்னு கூட்டிட்டு போக வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் வில்லன் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புக்குள்ள அந்த சீரம் பாய ஆரம்பிக்குது. இதே டைம்ல டாட்டூவை தர நிறுத்திட்டு போகும்போது இவனை கூட்டிட்டு போறதுக்கு 2 சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு ஆள் முகத்தை இப்பதான் பாக்குறான். அத நம்ம மொட்டை பையன் புள்ளையாண்டானுக்கு சந்தோஷம் தாங்கல. அங்க இருந்த சோல்ஜர்ஸை போட்டு தள்ளிட்டு ஹீரோவை காப்பாத்த வருவாங்க. பையன் ரொம்ப வீக்கா இருக்கான். ஆனா தலை கவசத்தையும் சீரமையும் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணதுமே புள்ளையாண்டா மறுபடியும் நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எதிரிகளுக்கும் நம்ம ஹீரோவோட டீமுக்கும் பயங்கரமான சண்டை போகுது. வெடிகுண்டுகள் தோட்டாக்கள்னு அந்த இடமே சும்மா தகன்னு மின்ன ஆரம்பிக்குது. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா மசாரிய பார்த்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ட்ரக்க குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க இந்த பார்டரை கடந்து வந்திருப்பாங்க இல்லையா, திரும்ப அதே இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப ஒரு சில அடிகள் முன்னாடி நடக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுது. அதாவது அந்த வில்ல கேப்ரியல் அப்படின்னு இவனை கூப்பிடுற மாதிரி. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி அந்த வில்ல இங்கதான் இருக்கான்னு. கெட்டுச்சு பொழப்பு, ஒன்னா இருந்தா சோலி முடிஞ்சு சோ தனித்தனியா பிரியலான்னு மொட்டை பையனும் மசாரியும் தனியா கிளம்பிடுவாங்க. மீதி இருக்க ஹீரோவும் டேட்டோவும் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி அந்த வில்ல வந்துட்டான். உடம்புல சீரம் ஏத்திக்கிட்டு 2 பேரும் சண்டைக்குள்ள இறங்குறாங்க. மாத்தி அடிச்சுப்பாங்க. 2 பேர் உடல்கள்லயும் இரும்பு கவசம் தான் இருக்கு. சோ பெருசா காயப்பட மாட்டேங்குது. அதோட வலியை மட்டும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு மீதி இருக்க டேட்டோவை அங்க இருக்க இரும்பு கம்பியோட செயினை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறான். நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன, இவனை கொல்ல போற டைம்ல புள்ளையாண்டா தரையில இருந்த ஒரு கண்ணி வெடிய பாத்துட்டான். சாகிற மாதிரி இருந்தா எனக்கு துணையா நீயும் வான்னு டக்குன்னு கண்ணி வெடிய புடுங்கி விட 2 பேரும் ஏர்ல பறகுறானுங்க. இதுல பாவம் டாட்டூவோட ஒரு பக்க கை ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. இத தனக்கு சாதகமாக்கிட வில்ல கத்திய வச்சு டாட்டூவோட கதையை முடிக்கலாமேன்னு கைய ஓங்கும் போது படார்னு அந்த பயலால நகர முடியல. என்ன நடக்குதுன்னு புரியாம திரும்பி பார்க்கும் போது அங்க நம்ம ஹீரோ வந்து நிப்பான். இதுக்கு முன்னாடி இந்த வில்லன் எப்படி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணானோ அதே மாதிரி ஹீரோ இப்ப அந்த வில்லனை கண்ட்ரோல் பண்ணுவான். இங்கதான் ஹீரோவும், என்னப்பா நீ தானே சொன்ன நீயும் நானும் ஒண்ணுன்னு, ஆனா சக்திகளை வச்சு பார்க்கும்போது உன்னை விட எனக்கு தான் பவர்ஸ் அதிகம்னு ஹீரோவும் டாட்டோவும் ஒண்ணு சேர்ந்து வில்லன் அசந்த டைம்ல அவன் கழுத்துல இறக்கி அப்படியே தலைய துண்டா வெட்டிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த பயலால எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. ஒரு வழியா பிரச்சனைகளை முடிச்சிட்டு நம்ம டீம் ஒரு பக்கத்துல திரும்ப கேம்புக்கு கிளம்புறாங்க. அதே டைம்ல கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பண்ண ஆராய்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு கேர்னல் அவளுக்கு வாழ்த்த சொல்லுவான். ஆனா அவ இந்த ஆராய்ச்சியில நான் இதுக்கப்புறம் தொடரணும் அப்படின்னா எனக்கு அட்லஸ் சம்பந்தமான ஃபைல்ஸை கொடுங்க, அது எனக்கு தேவைன்னு சொல்லுவா. காலத்தோட கட்டாயத்தால
பக்கத்துல மறைச்சு வைக்கப்பட்ட அந்த அட்லஸ் சம்பந்தமான புத்தகங்களை கர்னல் இப்ப கேடி பொண்ணுகிட்ட காட்டுற மாதிரியும் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தாடிக்காரன் கர்னலை பார்த்து நான் ஹீரோனை மிரட்டினேன், ஆனா அவ கேட்கல. மறுபடியும் இன்னைக்கு நைட்டு ஃபால்கனை பார்க்க போறா. அப்புறம் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, அதாவது எதிரி நாட்டுக்குள்ள போன நம்ம ஆளுங்க மசாரியை காப்பாத்திட்டு பாதுகாப்பா திரும்ப வந்துட்டாங்க. அரடா, ரொம்ப நல்ல செய்தியா இருக்கு. அதோட சேர்த்து ஹீரோயினையும் பார்த்து முடிச்சு விட்டுருனா. கர்னல் ரொம்ப கேஷுவலா பேசி முடிச்சுட்டா. திரும்ப கேம்புக்கு வந்ததுமே துண்டான டாட்டோட கையை சரி பண்றதுக்காக மெக்கானிக்கு ஒரு ரோபோ கையை உருவாக்க பாக்குறான். அப்புறம் என்னடா உனக்கு ஜாலி தான், திரும்ப நீ வீட்டுக்கு போக போற, உன்னோட சகஜமான வாழ்க்கையை வாழ போற. அட எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லைன்னு ஹீரோ சொல்லுவான். கெஸ் பண்ண மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜெனரல் இவங்கள பார்க்க வருவாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோ மட்டும் காணோம். எங்கடா போனான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு கோஷம் போடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ பைக்ல இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான், அதுவும் யாருகிட்டையும் சொல்லாம. அடுத்து இந்த கேடி போட்டிருக்கா இல்லையா, அவன் நம்ம கேப்டனை ரகசியமா சந்திக்க வந்திருக்கா. அதாவது இந்த கர்னல் மிரோ அட்லஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டியிருப்பான் இல்லையா, அதுல 400க்கும் மேற்பட்ட ஆளுங்களை ரகசியமா இந்த பயபுள்ள ஆராய்ச்சிங்கிற பேர்ல ரொம்ப கொடூரமா சாகடிச்சிருக்கான். இப்ப ஏற்பட்ட கெட்டவன் கூட ஒன்னா வேலை பாக்குறதுக்கு அந்த பயலை கோத்து விட்டுட்டு நாம நிம்மதியா வாழலாம் தான் இந்த கேப்டன் கிட்ட வந்திருப்பா. ஒரு பக்கம் தாடிக்காரன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போற மாதிரி தெரியுது. அதே டைம்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் நேரா இப்ப ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பான். கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஒரு சந்தோஷத்துல செல்லம் எங்க இருக்கேன்னு கத்தும் போது இவன் தரையில மனைவி ரத்த வெள்ளத்துல சுருண்டு கிடக்கிற விஷயத்த பார்த்த ஒன்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, அந்த தாடிக்காரன் தான். சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துனா தாமஸ் இப்ப தான் அண்ணன் உதவியால ஒரு பெரிய பைய கொண்டு வந்திருக்கான். அதை இந்த மியாவோட கையில ஒப்படைக்கிறான். சரி உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது அது ஹீரோவோட குழந்தை. என்ன இது சம்பந்தமே இல்லாம இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண போறானுங்க? கேள்வி இது மட்டுமே கிடையாது, தான் மனைவியை இழந்த ஹீரோ அதுக்கு பழி வாங்குவானா? கேடி பொண்ணும் கேப்டனும் என்ன சதி வேலை பண்ண போறாங்க? உண்மையாவே நம்ம ஹீரோயின் தேடி வந்த அந்த பாலுங்கிற ஆளும் இந்த ஹீரோவோட அப்பாவும் ஒன்னா கடத்தப்படக்கூடிய இந்த குழந்தைய வச்சு இந்த பயலுங்க என்ன பண்ண போறானுங்க? எதுக்காக நம்ம மரியாவை பிரிட்டிஷை சேர்ந்தவங்க கடத்த பார்த்திருப்பாங்க? இந்த மாதிரி பல கேள்விகளோட தான் இந்த இடத்துல அப்படியே இந்த சீரீஸோட முதல் சீசனை முடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே 2வது சீசன் வரும்போது அதையும் நாம எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு எடிட்டர் வச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் செகண்ட் சேனல்லையும் கூடிய சீக்கிரமே வீடியோ வரும். மறக்காம உங்க ஆதரவுகளை கொடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.